வணக்கம். என்னுடைய பெயர் மணிகண்டன். இந்த நிகழ்ச்சி நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பது என்ற இடத்தில் அமைந்துள்ள நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. இந்த கல்லூரி தமிழகத்திலேயே முதலில் சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாக தொடங்கப்பட்ட கல்லூரி. இந்த கல்லூரி நமக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஆடிட்டர் ஆவது எப்படி, +2 முடித்தவுடன் ஆடிட்டர் ஆவது எப்படி என்கிற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னா, இந்நேரம் வந்து நம்ம +2 முடிச்சு ரிசல்ட்ஸ் வந்திருக்கோம். நம்ம எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் படிக்க போறோம், எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ், எந்த டிகிரி படிக்க போறோம்ன்றதெல்லாம் டிசைட் பண்ணி காலேஜ்ல அட்மிஷன்ஸ் வாங்கியிருப்போம். ஆனா இந்த முறை லாக்டவுன் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்மளால வந்து இந்த அப்ளிகேஷன் வாங்குறது, காலேஜ்ல சேர்றது, இந்த ப்ராசஸ்க்குள்ள வர முடியல. இருந்தாலும் மாணவர்கள் இந்த நேரத்தை வீணடிக்காம அவங்க என்ன படிக்க போறாங்க, அவங்க தேர்ந்தெடுக்கிற படிப்பு ஒரு நல்ல தொழிற்படிப்பா, அந்த படிப்புகள் மூலமாக அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற சந்தேகத்தோட மாணவர்கள் மட்டுமல்லாமல் நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க, மாணவர்களுக்கு வழிகாட்டுகிற ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிற மாதிரி உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். சாட் இருக்கும், ரைஸ் ஹேண்ட் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். இந்த நிகழ்ச்சி முழுவதுமே நான் வந்து இந்த சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகளை எப்படி படிக்கணும், எத்தனை ஆண்டு காலம் ஆகும், என்னென்ன பேப்பர்ஸ் நான் படிக்கிற மாதிரி இருக்கும், என்ன நிலைகள் இருக்கு, படிச்சு முடிச்ச பிறகு எனக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இருக்கா, அந்த மாதிரியான விவரங்கள் தான் நான் கொடுக்க போறேன். இருந்தாலும் இடையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இந்த ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பேசுவதற்கான ரைட்ஸ் வழங்கப்படும். அப்படி இல்லைன்னா நீங்க தெரிவிக்கணும்ன்ற தகவல்களை சாட் ஆப்ஷன் மூலமாகவோ இல்ல கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் மூலமாகவோ நீங்க தெரிவிக்கலாம். இது இல்லாம இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய மற்ற சந்தேகங்களை தொகுத்து வழங்குவதற்கு என்னோட விஜயலட்சுமின்றவங்க கலந்துட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில போறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி எதுக்காக நம்ம ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம்ன்ற விளக்கத்தை கொடுத்திருந்தேன். அடுத்ததா இந்த நிகழ்ச்சியில நம்ம சிஏ படிப்புகளை எப்படி படிப்பது அப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்ம 10th அல்ல +2க்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிருப்போம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பெற்றோர் கிட்ட போயிட்டு உங்க பையன் என்ன படிக்க போறான், இல்ல மாணவர்கள் கிட்டே போயிட்டு அடுத்து நீங்க என்ன படிக்க போறீங்க, என்னவாக போறீங்க அப்படின்னு கேட்டாவே அவங்களுடைய முதல் விருப்பமா இருக்கிறது ஒரு மருத்துவம், MBBS அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஒரு இன்ஜினியரிங் பத்தி பேசுவாங்க, அல்லது சட்டம் பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி தொழிற்படிப்புகளை நம்ம விரும்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளும் நிறைய பேருக்கு இந்த தொழிற்படிப்புகள் படித்தா மட்டும்தான் சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியா நல்ல சம்பாதிக்கும் வாய்ப்புகள், நல்ல வேலை வாய்ப்புகள், அதுல வந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்களில் சம்பாதிக்கும் வேலை வாய்ப்புகள். பொதுவாகவே வந்து நல்ல வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கும் போது நம்ம வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அல்லது அரசாங்க வேலை வாய்ப்புகளையும் இதுல சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மனசுல வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட தொழில் படிப்பை வந்து தேர்வு செய்யறோம். இந்த வகையில பாத்தீங்கன்னா சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகளும் ஒரு தொழில் படிப்பு அப்படின்ற விழிப்புணர்வு நிறைய பேர்கிட்ட கிடையாதுங்க. பொதுவாக பெற்றோர்கள் கிட்டையும் கிடையாது, மாணவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஆசிரியர்கள் கிட்டையும் இந்த படிப்புகள் பற்றிய விழிப்புணர்வு கிடையாது. முதலாவது விழிப்புணர்வு. ரெண்டாவது, இந்த படிப்புகள் பற்றி தெரிந்திருந்தாலும் இந்த படிப்புகள் ரொம்ப டஃப்பான படிப்பு, இதை எடுத்தா படிக்கிறதுக்கு கஷ்டம், என்னோட பையன் வந்து கஷ்டப்படுவான், 5 வருஷம் 10 வருஷமா முடிக்காதவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அந்த ஒரு தவறான வழிகாட்டுதல்கள் காரணமாக இந்த படிப்புகளை வந்து தேர்வு செய்யாம போயிடுறாங்க. இந்த மாதிரியான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி கடந்த 15 வருடங்களாக இந்த படிப்புகளுக்கான விழிப்புணர்வு பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களை சந்திச்சு பேசுறாங்க. ஒவ்வொரு வருடமும் குறைந்தது 15,000 மாணவர்களை சந்திச்சு பேசும்போதுதான் மாணவர்கள் கிட்ட இந்த படிப்புகளுக்கான விழிப்புணர்வு இல்ல, அந்த படிப்புகளை எப்படி படிக்கணும் அப்படின்ற சரியான வழிகாட்டுதல்கள் அவர்களுக்கு கிடையாது. ஒரு சிலர் வந்து இந்த படிப்புகளை சேர்ந்த பிறகு அதை எப்படி படிக்கணும்னு தெரியாதனால, படிப்புகள் பற்றி புரிதல்கள் இல்லாதனால அதை தொடராம போயிடுறாங்க அப்படின்ற ஒரு புரிதல்கள் வந்த பிறகு மாணவர்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து நடத்திட்டு வராங்க. நான் இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு இந்த சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள் பற்றின விழிப்புணர்வு தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதற்கு மிக நன்றி. முதலாவதாக நம்ம வந்து இந்த சிஏ படிப்புகள் பற்றி பார்க்கலாம். இந்த சிஏ படிப்புகள் ஒரு தொழில் படிப்பா? நிச்சயமா ஒரு தொழில் படிப்பு தான். இந்த படிப்புகள் வந்து சாதாரண கல்லூரி படிப்புகள், ஒரு யூனிவர்சிட்டியில நம்ம படிக்கிற, ஒரு கல்லூரியில படிக்கிற ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸ் மாதிரி கிடையாதுங்க. இது ஒரு தொழில் படிப்பு. இன்னும் சொல்ல போனா மருத்துவம், பொறியியல், சட்டம் அதற்கு இணையான, அதற்கு மேலான ஒரு தொழில் படிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த படிப்புகளை யார் யாரெல்லாம் படிக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா +2ல வந்து நான் பியூர் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். அடுத்து இன்ஜினியரிங் அப்படின்னா
+2ல நான் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும், மற்ற குரூப் படிச்சவங்க எல்லாம் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா சிஏ படிப்புகள், சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க +2ல எந்த குரூப் வேணா படிச்சிருக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே நான் இந்த தகவலை கொடுத்துடுறேன். எதனால அப்படின்னா நம்மள நிறைய பேர் வந்து 10th முடிச்ச பிறகு நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருக்கும். நான் 10th நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா உடனே வந்து நீ சயின்ஸ் குரூப் படிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி, அவங்க வந்து சொல்றாங்களேன்றதுக்காக நம்ம சயின்ஸ் குரூப் சேர்ந்திருப்போம். சோ அந்த மாதிரி தான் எல்லா குரூப்புமே நம்ம வந்து ஒரு சில சமயம் நம்மளுடைய விழிப்புணர்வு இருக்கும். நம்ம வந்து அடுத்து இதுதான் படிக்க போறோம். ஒரு சிலர் வந்து நான் சிஏ படிக்க போறேன், ஐஏஎஸ் ஆக போறேன், நான் வந்து மருத்துவர் ஆக போறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு அப்புறமா தான் அவங்க +1ல என்ன குரூப் எடுக்கணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்றாங்க. ஆனாலும் நிறைய பேர் வந்து நம்மள இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாங்க. நீ வந்து 10th 490 மார்க்ஸ் எடுத்திருக்க, மேத்ஸ்ல நல்ல மார்க் எடுத்திருக்க, சயின்ஸ்ல நல்ல மார்க் எடுத்திருக்க, நீ வந்து சயின்ஸ் குரூப் படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி நான் சயின்ஸ் குரூப் +1 +2 படிச்ச பிறகு அடுத்த எனக்கு இருக்கிற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் படிப்பதோ இல்ல பிஇ படிப்பதோன்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இப்ப நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சில படிப்புகள் வந்து நம்மளால சேர முடியாம போயிடுது, தொழில் படிப்புகள். சோ அதற்கான காரணம் வந்து அந்த படிப்புகள்ல நிறைய மதிப்பெண் எடுத்திருக்கணும். அடுத்ததான் வந்து போட்டித் தேர்வுகள், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தபடி அதனுடைய சேர்க்கை கட்டணம் மிக மிக அதிக அளவுல இருக்கும். இல்ல எனக்கு வெளி மாநிலங்கள்ல இருக்கிற கல்லூரிகள்ல தான் வாய்ப்புகள் கிடைக்கும். சோ அப்படி இல்லைன்னா ஒரு சில படிப்புகள் படித்து முடித்த பிறகு வேலை வாய்ப்புகளே இருக்காது. நம்ம அதை இப்ப பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாத ஒரு படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகள். சோ அதனாலதான் +2ல நீங்க எந்த குரூப் படிச்சிருந்தாலும், நான் பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன், இல்ல நான் வந்து மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன், எந்த குரூப் நீங்க படிச்சிருந்தாலும் அக்கௌண்டன்சி, காமர்ஸ், பயாலஜி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரியான எந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படித்திருந்தாலும் இந்த சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் படிப்புகளை வந்து படிக்க முடியும். சோ அந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே இதை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களும் நான் என்ன படிக்க போறேன், என்னவாக போறேன்னே தெரியாம கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே நான் கொடுத்திருக்கேன். ஓகே, சோ நான் இப்ப சின்னதா ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்றேன். சோ அந்த போல் பார்த்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான தகவல்களை வந்து நான் கொடுக்குறேன். இப்ப வந்து போல் ஒன்று லான்ச் பண்ணிருக்கேன். இந்த போலுக்கான கேள்வி, which group you studied in +2? 12ஆம் வகுப்பில் நீங்க எந்த குரூப் தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்றத. சோ உங்களுடைய ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணுங்க. நீங்க சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்களா, காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்களா, இல்ல வொகேஷனல் குரூப் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற. நன்றி, போல் என் பண்ணிருக்கேன். சோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க 90% வந்து காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அறிவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கும் இந்த படிப்பு வந்து மிகவும் ஏற்ற படிப்பு. ஓகே, இந்த சிஏ படிப்புகள் பற்றின முழு விவரத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். சிஏ அப்படின்னு சொல்றது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, அதுதான் அந்த படிப்பினுடைய விரிவாக்கம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொன்னா இந்த படிப்புகள் யாரால் வழங்கப்படுகிறது, எந்த கல்லூரி அல்லது எந்த பல்கலைக்கழகம் அல்லது எந்த நிறுவனத்தினுடைய அங்கீகாரத்தில் இந்த படிப்புகள் நடத்தப்படுகின்றன, அதுதான் முக்கியமான கேள்வியா இருக்கும். சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படிப்புகள் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. இந்த நிறுவனம் மத்திய அரசு பாராளுமன்றத்தில் 1949 சட்டம் இயற்றி உருவாக்கிய ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிறுவனத்தை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மத்திய அரசின் துறையின் நேரடியாக அந்த துறையின் கீழ் இயங்கும், அதே சமயம் தனித்து இயங்கும் ஒரு கல்வி நிறுவனம். சோ இந்த நிறுவனத்தின் ஆரம்பிச்சதோட நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னாவே பொதுவாகவே அரசுக்கு வந்து தெரியும் என்னன்னா வந்து ஒரு தொழில் படிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த படிப்புகளுக்கான அங்கீகாரம் அரசு நேரடியாக வழங்கி இருக்கணும். அது இல்லாம இந்த படிப்புகளை படித்தவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த படிப்பை முடிச்சவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிறு குறு நிறுவனங்கள்ல ஆரம்பிச்சு பெரிய நிறுவனங்கள், பல ஆயிரம் கோடிகளில் முதலீடு செய்த நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்கள், வங்கிகள், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், சோ இந்த மாதிரியான நிறுவனங்களை நிர்வகிக்கின்ற பொறுப்புகளில் வேலை செய்ய போகிறார்கள். சோ நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது சொல்லும் போதே இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தியும் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சோ இந்த படிப்பை படித்தவர்கள் பெரிய பெரிய நிறுவனங்களில் நிதி மேலாண்மை சம்பந்தப்பட்ட, அவர்களுடைய கணக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்ட, அவர்களுடைய வரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் வேலை செய்ய போறாங்க. சோ அப்படி அவங்களுடைய வேலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை வழி நடத்தி செல்வதற்கான வேலைகளா இருக்க பொழுது, சோ ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அப்படின்றதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை கருத்துல கொண்டு இந்த நிறுவனம் யாருடைய அங்கீகாரத்துல நடத்தப்படணும், இந்த நிறுவனம் வந்து இந்த படிப்புகளை எப்படி வழங்கணும், இதற்கான பேப்பர் என்னென்னலாம் படிக்கணும், சோ எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கணும், படிச்சு முடிச்சதுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், இது எல்லாமே மத்திய அரசுடைய வழிகாட்டுதல்களோட இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது. சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இந்த படிப்புகளை எப்படி படிக்கணும். ஓகே, சோ இப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த படிப்புகள் பற்றிய புரிதல்கள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த படிப்பு தேர்ந்தெடுக்கவே தயங்குறாங்க. ஓகே, சோ இப்ப நான் இந்த படிப்புகள் பற்றிய முழு விவரம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்ப ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன்.
ஸோ இந்த படிப்புகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி +2 முடித்தவுடன் இந்த படிப்புகளை வந்து படிக்க முடியும். ஸோ குறைந்தபட்ச கல்வி தகுதின்றது +2 தான். +2ல எந்தெந்த குரூப் படிச்சவங்க எல்லாம் படிக்க முடியும்ன்ற இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். நீங்க எந்த குரூப் வேணா எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு கேள்வி வரும், சார் நான் வந்து என்ட்ரன்ஸ் எழுதணுமா, +2ல நான் எவ்வளவு மார்க் எடுத்துக்கணும், நான் குறைவான மதிப்பெண் தான் எதிர்பார்க்கிறேன், 600-700 மதிப்பெண் தான் எனக்கு கிடைக்கும், என்ட்ரன்ஸ் இருக்குமா, என்ட்ரன்ஸ்னா டஃபா இருக்குமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள்ல இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தோம்னா நிறைய பயம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளுமே கிடையாது. +2 நீங்க பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஓகே, +2 நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதும். +2ல நீங்க எந்த குரூப் வேணா படிச்சிருக்கலாம். அதுதான் இந்த படிப்புகள் சேருவதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி. ஓகே, இந்த படிப்புகள்ல மொத்தம் 3 நிலைகள் இருக்கிறது. முதலாவது நிலை ஃபவுண்டேஷன், இரண்டாவது இன்டர்மீடியட், மூன்றாவது ஃபைனல் அப்படின்னு சொல்ற இறுதி படிப்பு. ஸோ இதுல முதல் படிப்பு ஃபவுண்டேஷன், CA ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த படிப்புகள் +2 முடித்த உடனே நீங்க வந்து இதற்கான தேர்வுகளை எழுத முடியும். ஸோ இந்த தேர்வுகள் என்னென்ன பேப்பர்ஸ் எழுத போறோம் பாத்தீங்கன்னா மொத்தம் 4 பேப்பர்ஸ் இருக்கு. இந்த தேர்வுகள்ல மொத்தம் 4 பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 பேப்பர்ல ஒவ்வொரு பேப்பரும் நீங்க 40 மதிப்பெண்கள் எடுத்தா தேர்ச்சி அப்படின்ற மாதிரிதான் இதனுடைய தேர்வு முறைகள் இருக்கு. ஸோ இந்த பேப்பர்ல முதல் 2 பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். அடுத்த 2 பேப்பர்ஸ், பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 பாத்தீங்கன்னா MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸோட வித் நெகட்டிவ் மார்க்ஸோட அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸா இருக்கும். ஸோ இப்ப இந்த படிப்புகள் பற்றின ஒவ்வொரு தகவலும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். மொத்தம் 4 பேப்பர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படும். அதுல 40 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி. முதல் 2 பேப்பர் நீங்க டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுத போறீங்க. அடுத்து 3-4 பேப்பர்ஸ் வந்து நீங்க அப்ஜெக்டிவ் டைப்ல MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல நீங்க எழுத போறீங்க. ஓகே, இதுல நீங்க 40 மதிப்பெண் எடுத்தா தேர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது மட்டும் போதாதுங்க. உங்களுடைய அக்ரிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மதிப்பெண்களுடைய கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% இருக்கும். அதாவது நான் ஒரு பேப்பர்ல 40% எடுத்திருந்தாலும் மற்ற பேப்பர்ஸ்ல எல்லாம் எனக்கு 55-60% எடுத்து ஓவராலா நான் என்ன பண்ணிருக்கணும்னா 50% ஸ்கோர் பண்ணிருக்கணும். 400 மதிப்பெண்களுக்கு நடத்தப்படுகின்ற இந்த தேர்வுல நீங்க மொத்தம் 200 மதிப்பெண்கள் எடுத்தாதான் அடுத்த நிலைக்கு போக முடியும். இது கேட்ட உடனே சார் இது அப்ப டஃப்பான கோர்ஸா அப்படின்றத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணாதீங்க. இது ஒரு தொழிற்படிப்பு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சாதாரண ஒரு டிகிரி கோர்ஸ் கிடையாது. இந்த படிப்பை முடிச்சுட்டு நீங்க உங்களுக்கு கிடைக்க போற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகள் வந்து மருத்துவம், பொறியியல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் போன்ற ஒரு பெரிய தொழிற்படிப்பு. அப்படி இருக்கும்போது இந்த படிப்புகளை நீங்க வந்து தேர்வுக்காக 40 மதிப்பெண் எடுக்கிறதுக்காக மட்டும் நீங்க படிக்க கூடாது. அதனாலதான் அக்ரிகேட் அப்படின்றது உங்களுக்கு 50% வச்சிருக்காங்க. ஸோ 50% எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னா நான் அடுத்த நிலைக்கு போக முடியும். அடுத்த நிலையோட பேரு CA இன்டர்மீடியட். ஸோ அடுத்ததான் CA இன்டர்மீடியட். நீங்க +2 முடிச்ச பிறகு ஃபவுண்டேஷன் படிக்க போறீங்க. ஃபவுண்டேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச பிறகு CA இன்டர்மீடியட் படிப்புகளை படிக்க போறீங்க. CA இன்டர்மீடியட் படிப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 8 பேப்பர்ஸ் இருக்கு. 8 பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா சார் என்ன சார் நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து 4 பேப்பர் சொன்னீங்க, அடுத்து இப்ப 8 பேப்பர், அப்போ 8 பேப்பர் எழுதுனா கஷ்டமா தானே இருக்கும். இல்லைங்க, அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் ஒரு குரூப்பாவும் அடுத்த 4 பேப்பர்ஸ் வந்து 2வது குரூப்பாவும் செட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க வந்து குரூப் 1 குரூப் 2 சொல்லிட்டு 2 குரூப்பா பிரிச்சுக்கோங்க. இந்த படிப்புகளுக்கான தேர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வருடத்திலையும் மே மற்றும் நவம்பர் மாதங்கள்ல நடைபெறும். வருடத்திற்கு 2 முறை நடக்கும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணலாம்னா என்னால எழுத முடியும், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்டர்மீடியட் படிப்புகள்ல இருக்க 8 பேப்பர்ஸ்க்கும் ஒரே பருவத்துல நான் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அல்லது இல்ல எனக்கு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், எனக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், 4 பேப்பரா நான் எழுத விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னா அதற்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு. குரூப் 1 வந்து நீங்க மே மாசத்துலயும் குரூப் 2 வந்து நீங்க நவம்பர் மாசத்துலயும் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஒருவேளை இந்த டிகிரி படிப்புகள் இருக்க அரியஸ் மாதிரி எல்லாம் கணக்குல கொள்ளுவாங்களா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதற்கான தேர்வுகளையும் நீங்க 2 பருவத்துல எழுதுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேயும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேப்பர்ஸ்க்கும் 100 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. 40 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி. அதே சமயம் 50% அப்படின்றது உங்களுக்கு அக்ரிகேட். நான் ஃபவுண்டேஷன்ல சொன்ன அதே மெத்தட் தான். 40% எடுத்தா பாஸ், ஆனா அது போதாது, நீங்க அக்ரிகேட்டா உங்களுக்கு 50% இருக்கணும். ஓகே, சரி. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒரு 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 தவறான ஒரு புரிதல்கள் இருக்கும் மாணவர்கள் கிட்ட. என்னன்னா சார் இந்த 8 பேப்பருக்கு நான் எக்ஸாம்ஸ் எழுதுறேன் அப்படின்னா ஒரு பேப்பர்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஓகே, சோ அப்ப நான் 8 பேப்பரையும் திரும்பி எழுதணுமா, என்னோட ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதற்கான முழு விளக்கத்தை நான் இன்னொரு கேள்விக்கு நான் பதிலா கொடுக்குறேன். மொத்தத்துல இந்த படிப்புகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் முடிச்ச பிறகு இன்டர்மீடியட் அப்படின்றது. இந்த இன்டர்மீடியட் நீங்க முடிச்ச பிறகு இந்த படிப்புகள் இருக்கிற ஒரு சிறப்பு அம்சமே என்னன்னு பாத்தீங்கன்னா
3 years articleship training at practicing chartered accountants office. அதாவது பொதுவாகவே எந்த படிப்புகள் எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து படிச்சு முடிச்ச பிறகு வேலைக்கு போவோம். அங்க போனோம்னா நமக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. சில நேரங்கள்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்ற காரணத்தினாலேயே நம்மளால வந்து நல்ல வேலைகள்ல சேர முடியாம போயிடும். சார் நான் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன், எனக்கு எப்படி பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஆனா உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஓகே, ஆனா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் 3 வருட காலம் CA ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் முடித்தவுடன் 3 வருட காலம் நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட, அதாவது இந்த படிப்பை வெற்றிகரமாக முடித்து தொழில் செய்து கொண்டிருக்கும் ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஆடிட்டர்ஸ் கிட்ட நீங்க 3 வருஷம் பிராக்டிக்கல் ட்ரைனிங் நீங்க எடுக்க போறீங்க. ஓகே, சோ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்ல என்ன தியரிட்டிக்கலா படிக்கிறீங்களோ அதே தான் நீங்க வந்து இங்க பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா கெயின் பண்ண போறீங்க. சோ அதனாலதான் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் அதை முடிச்ச உடனே அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சொல்லலாம். ஏன்னா அவங்க படிக்கும் பொழுதே 3 வருட காலம் வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிடுது. ஓகே, சோ அது மட்டும் இல்லாம இந்த படிப்புகள்ல அவங்க என்ன பண்ண போறாங்க, அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், CA முடித்த ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாரு, அவங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கான சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த கிளைண்ட்ஸ் வந்து பிசினஸ் பண்றாங்கன்னா அந்த பிசினஸ்க்கு அக்கௌண்டிங் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றது, அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அவங்க புக்ஸ்ல இருக்கிற எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, ஆடிட்டிங் சொல்லுவாங்க, வாட்சிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான டாக்ஸ் பிளானிங், அவங்களுக்கான டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க பண்ணும் பொழுது இந்த ஆர்டிகல்ஷிப் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த ஆடிட்டருக்கு அசிஸ்டண்டா இருந்து பண்ண போறாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து CA முடிச்ச பிறகு என்ன பண்ண போறோமோ அதை முன்கூட்டியே நம்ம ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண போறோம். ஓகே, சோ மருத்துவம்ல எல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அவங்க ஒரு வருட காலம் வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் நம்ம போக போறோம். இந்த ஆர்டிகல்ஷிப் நம்ம போகும்பொழுது நம்மளுடைய ஆடிட்டர்ஸ் வந்து நமக்கு ஸ்டைஃபன் கொடுப்பாங்க, மந்த்லி ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இது வந்து எப்படின்னா நம்மளுடைய ஊக்கத்தொகையா எடுத்துக்கலாம். நம்மளுடைய தனிப்பட்ட செலவுகள் இருக்கும், அந்த செலவுகளை மீட் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய மாணவர்கள் இந்த படிப்பை எடுக்காததுக்கு காரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இது 5 வருஷம் படிக்கணும், 6 வருஷம் படிக்கணும், எனக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து நான் கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கான ஒரு சிறப்பு தகவல் தான் இது. நீங்க ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா நீங்க வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது உங்களுக்கு ஊக்கத்தொகையும் கிடைக்கும். இந்த ஆர்டிகல்ஷிப் நீங்க எந்த ஆடிட்டர் கிட்ட பண்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க விருப்பப்படுற ஒரு ஆடிட்டர் கிட்ட பண்றீங்கன்னா அவங்க வந்து மெட்ரோ சிட்டில இருக்காங்களா, நான் மெட்ரோ சிட்டில இருக்காங்களான்றத பொறுத்து உங்களுடைய உங்களுடைய ஸ்டைஃபன் அமௌண்ட் வந்து அதை பொறுத்து தான் இருக்கும். ஓகே, மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், நான் மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவா கிடைக்கும். இந்த 3 years ஆர்டிகல்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 weeks இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது ICITSS அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இப்ப எல்லாமே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றதுல இருந்து ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மூலமா தான் பண்றாங்க. MS ஆஃபீஸ், இன்டர்நெட், டாலி மாதிரியான அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. சோ அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ICAI நிறுவனம் இந்த படிப்புகளை வரைமுறைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு 4 வார காலம் ICIT அப்படின்ற ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அது மட்டும் இல்லாம மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு பயிற்சியை வந்து உங்களுக்கு அருகாமையில இருக்கிற ஒரு ICAI நிறுவனத்தின் கிளைகள், பொதுவாகவே நம்ம பிரான்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. CA இன்ஸ்டிடியூட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சாப்டர்ஸ் உங்களுக்கு அருகாமையில இருக்கு அப்படின்னா, இப்ப நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா உங்களுடைய கோயம்புத்தூர்ல இருக்கிற ICAI நிறுவனத்தினுடைய ஒரு கிளை சாப்டர்ஸ்ல போயிட்டு நீங்க இந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப நீங்க இந்த பயிற்சி எடுத்துட்டு ஆர்டிகல்ஷிப் போகும்போது உங்களுக்கு சிஸ்டம் நாலேஜ் இருக்கும், உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும். சோ இந்த தகுதிகளோட தான் நீங்க வந்து பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண போறீங்க. ஓகே, இப்ப நான் வந்து 3 years ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன், அதுல ஒரு 2.5 years முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த படிப்புகளுடைய இறுதி கட்டம் அப்படின்ற CA ஃபைனல், அந்த CA ஃபைனலுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் படிச்சு முடிச்ச பிறகு எனக்கு வந்து 3 years ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். ஸோ இந்த 3 years ஆர்டிகல்ஷிப் பண்ணும்பொழுது ஒரு 2.5 years முடிச்ச உடனே எனக்கு ஃபைனல் சேருவதற்கான எலிஜிபிலிட்டி கிடைச்சிடும். இந்த ஆர்டிகல்ஷிப்ல நீங்க என்ன பிராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தாங்க உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஓகே, சோ ஃபைனல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியட் மாதிரியே தான் உங்களுக்கு வந்து 8 பேப்பர்ஸ் இருக்கு. இன்டர்மீடியட் மாதிரியே அங்க 4 பேப்பரா எழுதலாம்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே நீங்க வந்து Group 1 Group 2 சொல்லி இந்த 4 பேப்பரா இதை பிரிச்சு நீங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அகைன் 40% அப்படின்றது பாஸ் மார்க், 50% எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகேட். சோ நீங்க வந்து CA ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங், அதுக்கப்புறமா ஃபைனல் அப்படின்ற ஒரு
தேர்வுகளை எழுத போறீங்க. இதற்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு 5 வருட காலம் ஆகும். இதுதான் சிஏ படிப்புகள். இந்த படிப்புகள் 5 வருட காலம் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கான வேலை வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியிலேயே நான் வந்து இந்த படிப்புகள் முடித்தவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன இருக்குன்றதையும் சொல்ல போறேன். பொதுவாக வேலை வாய்ப்புன்னு எடுத்துட்டோம்னா நீங்க வந்து செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணலாம். அதாவது நீங்க ஆடிட்டர் அப்படின்ற ஒரு குவாலிபிகேஷனோட பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா உங்களுடைய ஓன் ஆஃபீஸ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அல்லது பெரிய நிறுவனங்கள்ல நீங்க உயர் பதவிகள்ல வேலைகளும் செய்ய முடியும். சோ அந்த வேலை வாய்ப்புகள் பற்றியும் நான் பேச போறேன். சோ அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில அடுத்ததாக சிஎம்ஏ படிப்புகள் பற்றியும் நம்ம பார்க்கலாம். சோ சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பெயர் வந்து புதுசா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த பெயர் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த படிப்புகளுக்கு CWA என்று பெயர் வழங்கப்பட்டது. ஸோ காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த படிப்புகள் தான் இப்போ வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்ற படிப்புகளாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நான் வரிசையில சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, CA, CMA மற்றும் CS அப்படின்னு சொன்னேன். அந்த வரிசைகள்ல தான் இருக்கு. முதலாவது இம்பார்ட்டன்ஸ் நம்ம CAக்கு கொடுக்குறோம், அடுத்ததான் வந்து CMA படிப்புகளுக்கு கொடுக்குறோம். எனவே இந்த படிப்புகளும் CA படிப்புகளுக்கு இணையான ஒரு தொழில் படிப்பு தான். சோ அடுத்ததான் ஒரு கேள்வி வரும், இந்த படிப்புகளை யார் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி CA, CMA மற்றும் CS இந்த 3 படிப்புகளுமே +2ல நீங்க எந்த குரூப் படிச்சிருந்தாலும் பாஸ் ஆயிருந்தீங்கன்னா போதும், இந்த படிப்புகளை நீங்க எடுத்து படிக்க முடியும். ஓகே, இந்த படிப்புகளை நான் எப்படி படிக்கலாம், இதுல இன்னும் எத்தனை நிலைகள் இருக்கு, சோ CA மாதிரியே இதுலயும் ஆர்டிகல்ஷிப் இருக்கா, அந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். சோ இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். CMA நான் சிஏக்கு எப்படி ஒரு தனியா ஒரு கல்வி நிறுவனம் இருக்கும், அதே மாதிரிதான் CMA பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம். இந்த நிறுவனமும் மத்திய அரசினுடைய அங்கீகாரத்தோடு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் துறையின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனம். சோ இந்த நிறுவனம் வழங்கும் இந்த படிப்புக்கு என்னென்ன நிலைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல். மோரார்லெஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சோ CA ஃபவுண்டேஷன் மாதிரியே தான் இங்க CMAலையும் லெவல் 1 அப்படின்றது ஃபவுண்டேஷன். இங்க நீங்க ஃபவுண்டேஷன் சேர்வதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி உங்களுக்கு +2 பாஸ் பண்ணிருந்தா போதும், எந்த குரூப் வேணா நீங்க படிச்சிருந்துக்கலாம். அதே மாதிரி ஃபவுண்டேஷன்ல உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் இருக்கு. அப்ப என்ன சார் வித்தியாசம், எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ CA படித்தவர்கள் ஒரு நிறுவனத்தினுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அந்த புக்ஸ்ல இருக்கிற எரர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது ஆடிட்டிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான நிதி மேலாண்மை, வரி மேலாண்மை, டாக்ஸ் பிளானிங் அப்படின்னு சொல்றோம். சோ இதெல்லாம் வந்து CA படித்தவர்களுடைய முக்கியமான பணிகளாக இருக்கும். CMA படித்தவர்களுக்கும் இதே வேலைகள் செய்யப்படுவோம். ஆனால் கூடுதலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்டிங், ஒரு நிறுவனத்தினுடைய அந்த நிறுவனத்தின் உற்பத்தி நிறுவனமாக இருக்கலாம் அல்லது அவர்கள் ஒரு வியாபார நிறுவனமாக இருக்கலாம். அந்த நிறுவனம் என்ன தொழில் செய்கிறதோ அந்த தொழிலில் அவர்களுக்கான காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்றது, அவங்களுக்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்யறாங்கன்னா அதனுடைய அடக்க விலை என்ன, அந்த பொருளை வந்து லாபகரமாக விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய அடக்க விலை என்ன, லாபம் எவ்வளவு வைக்கணும், அதுக்கப்புறமா அந்த நிறுவனத்தினுடைய நிகர லாபம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிறது. அல்லது அந்த நிறுவனத்தினுடைய காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது, மொத்த செலவினங்களை வந்து கட்டுப்படுத்துறது, அந்த நிறுவனத்தை லாபகரமா கொண்டு போறதுக்காக. இதுதான் வந்து CMA படித்தவர்களுடைய முக்கியமான வேலைகளாக இருக்கும். சோ CA படித்தவர்கள் என்ன வேலை செய்கிறார்களோ அதையே தான் இவங்களும் செய்வாங்க. கூடுதலா இவங்க காஸ்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பண்ண போறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்களோட படிப்புகள்ல காஸ்ட் அக்கௌண்டன்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, சோ இவங்களுக்கு ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 பேப்பர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி CA ஃபவுண்டேஷன் மாதிரி தான் CMAலையும் ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர்ஸ் இருக்கும். இந்த 4 பேப்பர்ஸ் அவங்க முடிச்ச பிறகு அவங்களுக்கு இன்டர்மீடியட் லெவல் 2 அப்படின்றது இன்டர்மீடியட். இங்கேயும் பாருங்க இன்டர்மீடியட்ல மொத்தம் 8 பேப்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம், குரூப் 1ல 4 பேப்பர், குரூப் 2ல 4 பேப்பர்னு சொல்லி தனித்தனியாவும் எழுதலாம், அல்லது ஒரே பருவத்துல 2 பேப்பர்ஸும் நீங்க எழுதலாம். உங்களுக்கு CA சொன்ன மாதிரியே மே மற்றும் நவம்பர் மாதங்கள்ல 2 நிலைகளாக தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. சோ இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் நீங்க 8 பேப்பர்ஸ்க்கு சேர்த்தும் எக்ஸாம்ஸ் எழுத முடியும், அல்லது 4 பேப்பர்ஸ்க்கு நீங்க குரூப்ஸ் பிரிச்சு கொடுத்திருக்காங்க, நீங்க தனித்தனி குரூப்ஸ்க்கும் நீங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அடுத்ததா CA நம்ம 3 வருஷம் ஆர்டிகல்ஷிப் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த CMA படிப்புகள்ல 15 மாத காலம் கம்பல்சரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். சோ இதெல்லாமே உங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்காக தாங்க. ஆனா இந்த பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 15 months கம்பல்சரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஒரு நீங்க பிராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ், அதாவது CA முடித்தவர்களை நம்ம சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்றோம். CMA முடித்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம பிராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பயிற்சிகளை நீங்க வந்து ஒரு பிராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட நீங்க எடுக்க போறீங்க, அல்லது 1 கோடி ரூபாய்க்கு மேல்
தொழில் செய்யும் ஒரு வியாபார நிறுவனம் அல்லது உற்பத்தி நிறுவனத்தில் கூட நீங்க இந்த பயிற்சிகளை எடுக்க முடியும். சிஏ பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸும் நீங்க ஆடிட்டர்ஸ் கிட்ட தான் டைரக்டா நீங்க இந்த பிராக்டிகல் ட்ரைனிங் எடுப்பீங்க. ஆனா சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் 15 மாத கால கம்பல்சரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் நீங்க வந்து ஒரு பிராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்டயும் எடுக்கலாம், அல்லது தொழில் நிறுவனங்களை நேரடியாகவும் போயிட்டு இந்த பயிற்சியை நீங்க எடுக்க முடியும். ஆனா அந்த நிறுவனம் வந்து குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் செய்யும் ஒரு நிறுவனமாக இருக்க வேண்டும். நீங்க ஒரு சிறு குறு நிறுவனங்களை போய் பண்ண முடியாது. சோ நம்ம கிட்ட படிச்ச மாணவர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பொதுத்துறை நிறுவனங்கள், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்கள்ல கூட இந்த பயிற்சியை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து 15 மாத கால பிராக்டிகல் ட்ரைனிங். சோ இந்த ட்ரைனிங் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நிலை, இறுதி நிலை சொல்றோம் இல்லையா, ஃபைனல் அப்படின்றதுதான் என்னுடைய இறுதி நிலை. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 பேப்பர்ஸ் இருக்கு. அகைன் குரூப் 3 குரூப் 4 கொடுத்துருக்கோம். தனித்தனியா வந்து 4 பேப்பர்ஸ் நீங்க குரூப்ஸ் பிரிச்சு எழுதலாம், அல்லது 8 பேப்பர்ஸும் நீங்க சேர்த்து எழுதலாம். சிஏல சொன்ன மாதிரியே சிஎம்ஏ படித்த மாணவர்களுக்கும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு அவங்க பிராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்டா இருந்து அவங்களுடைய ஆபீஸ்ல அவங்களோட கிளைண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அல்லது பெரிய நிறுவனங்கள்ல அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயியா ஜாயின் பண்ணி அந்த நிறுவனத்தினுடைய காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்டா, காஸ்ட் கண்ட்ரோலரா, பினான்சியல் அக்கௌண்டன்டா அவங்க ஒர்க் பண்ண முடியும். இதுதான் இந்த படிப்புகள்ல இருக்கிற நிலைகள். இந்த படிப்புகளை எப்படி படிக்கணும் அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி. சோ அந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதற்கிடைப்பட்டுல மாணவர்கள் வந்து நிறைய பேர் கேள்வி அவங்களுக்கான சந்தேகங்கள் வந்து கேட்பதற்காக ரைஸ் அண்ட் கிளிக் பண்ணிருக்கீங்க. சோ நிச்சயமா உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். முதல்ல நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில நம்ம பேச வேண்டிய விஷயங்களை நம்ம பேசிடுவோம். சோ அடுத்ததா விஜயலட்சுமி மேடம், அடுத்து இந்த நிகழ்ச்சியில வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாணவர்கள் ஏதாவது கேள்வி கேட்கறாங்களா? ஆமாங்க சார். இப்போ நீங்க சொன்ன விரிவான விளக்கத்துல இருந்து கண்டிப்பா சிஏ சிஎம்ஏ கோர்ஸ் பற்றி ஒரு புரிதல் கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்பட்டிருக்குங்க சார். இப்போ நம்ம சிஏ சிஎம்ஏ கோர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த கோர்ஸை எங்க படிக்கலாங்க சார்? இப்போ நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எங்க லொக்கேட் ஆயிருக்குங்க சார்? இப்போ என்எம்சி பத்தின டீடைல்ஸ் கொடுங்க சார். ஓகே. சோ இந்த படிப்புகள் வந்து இந்த சிஏ சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த 3 படிப்புகளும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில கடந்த 14 வருடங்களாக இதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி கடந்த 2006ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் துடுப்பதி என்ற இடத்தில் நிறுவப்பட்டது. இந்த நிறுவனம் வந்து ஆரம்பம் முதலே மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளை எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்ற ஒரு பிளானிங் பண்ணும்பொழுது மாணவர்கள் கிட்ட நிறைய பேர் கலந்து ஆலோசிக்கும் போது இந்த படிப்புகள்ல அவங்களுக்கு புரிதல்கள் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்களுக்கு உண்மையாக வழிகாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எப்படி படித்தால் இந்த படிப்பை அவர்கள் முடிக்க முடியும். சோ இந்த படிப்புகளை வந்து மாணவர்கள் ஏன் வந்து எடுக்கவே தயங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் வந்து இந்த படிப்பை எடுத்துட்டு முடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. பேரண்ட்ஸ் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 10 வருஷமா முடிக்கல, 5 வருஷமா படிச்சுட்டே இருக்கிறான், இந்த படிப்பு முடிக்க மாட்டான், அவ்வளவு டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா இந்த படிப்புகள் வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த படிப்புகள் வந்து எப்படி படிக்கணும்ன்ற வழிமுறைகள் வந்து யாரும் சரியா புரிஞ்சுக்கல அப்படின்றது இது பண்ணிட்டு ஏன் என்ன அதுல இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த படிப்புகளை எடுத்து படிப்பதற்கு ஒரு எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் மாதிரியான படிப்புகள்ல நீங்க நேரடியா கல்லூரிக்கு போய் ஒரு 5 வருட காலம் 4 வருட காலம் நீங்க படிக்கிறீங்க. ஆனா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் முறை வந்து அவங்க ஒரு கல்லூரிக்கு போயிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸை படிச்சுட்டு அல்லது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு அல்லது கரஸ்பாண்டன்ஸ்ல ஒரு கோர்ஸை படிச்சுட்டு பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோர்ஸை வந்து ஒரு டியூஷன்ஸ் மட்டுமே போயிட்டு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல சண்டேஸ் மட்டும் டைம் ஸ்பெண்ட் படிக்கிறது, அந்த மாதிரியான முறைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இந்த முறை தவறான முறை அப்படின்றத ப்ரூவ் பண்ணதே தமிழகத்துல நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி தான். சோ நமது கல்லூரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படிப்புகளுக்கு மாணவர்கள் குறைந்தபட்சம் 10 முதல் 12 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு செலவு பண்ணணும். இது ஒரு தொழிற்படிப்பு, சாதாரண பள்ளி படிப்போ அல்லது கல்லூரி படிப்போ கிடையாது. சோ இந்த படிப்பை முடிச்ச பிறகு எனக்கு ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், நான் வந்து மருத்துவருக்கு நிகராக ஒரு பொறியியல் முடித்த ஒரு இன்ஜினியருக்கு நிகரான ஒரு படிப்பு இல்லது அதற்கும் மேற்பட்ட ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்றதுனால இந்த படிப்புகள் நான் படிக்கும்போது மிக கவனமாக படிக்கணும் அப்படின்ற வழிமுறைகள் எல்லாமே நமக்கு வழங்குறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி தான். ஸோ நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி முழு நேர கல்லூரி, தமிழகத்தில் ஈரோட்டில் பெருந்துறையில் உள்ள துடுப்பதி என்ற இடத்தில் அமைந்திருக்கிற ஒரு முழு நேர கல்லூரி. ஸோ இது என்ன முழு நேர கல்லூரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகள் வந்து மாணவர்கள் வந்து ஒரு பார்ட் டைமா டியூஷன்ஸ் போயிட்டு ஒரு 2 hours இல்ல சண்டேஸ் மட்டுமே கிளாஸஸ் அட்டன் பண்ணி படிக்கணும்ன்றத முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த படிப்புகளை வந்து முடிக்க முடியறது இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து தொழிற்படிப்பு, இதற்கான சிலபஸ் வந்து
அந்த படிப்புல நீங்க நிபுணத்துவம் பெறுவதற்கான சிலபஸா தான் இதை கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த துறை சார்ந்த உச்சகட்ட படிப்பு. இது வந்து காமர்ஸ் துறை சார்ந்த மாணவர்களுக்கு மட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த மாணவராக இருந்தாலும் இந்த படிப்பை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த காமர்ஸ் துறையில் நிபுணத்துவம் அவங்களுக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் இந்த படிப்புகள்ல இருக்கிற சிலபஸ் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் சிலபஸா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படிப்பு முடித்தவர்கள் அந்த துறை சம்பந்தப்பட்ட எல்லா சந்தேகங்களுக்கும் நிறுவனங்களுக்கு வந்து வழிகாட்டணும். அதற்கான நிபுணத்துவம் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த படிப்புகளை படிக்கும் பொழுதே மிக கவனத்தோட அவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து இந்த படிப்புகளை கல்லூரி படிவத்துல மார்னிங் வந்து 9 o'clock இருந்து 4 o'clock வரைக்கும் ஒரு மாணவர் கல்லூரிக்கு போய் எப்படி படிப்பாரோ அதே மாதிரி முழு நேரமாக இந்த படிப்புகளை வந்து படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க வந்து கல்லூரிக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் இங்க தங்கி படிப்பதற்கு விருப்பம் காட்டுகின்றனர். சோ அது என்ன சார், நாங்க வீட்டுக்கு போய் படிக்க முடியாதா, நீங்க தங்கிதான் படிக்கணுமா அப்படின்னு கேட்கிற மாணவர்களுக்கான ஒரு அறிவுரை என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகள்ல வந்து 10 முதல் 12 மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க செலவு பண்ணணும். இந்த படிப்புக்காக நீங்க நேரம் ஒதுக்கணும் அப்படின்னா, இப்ப கல்லூரி முடிச்சு இவங்க ஹாஸ்டலுக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அங்க ஒரு 2 மணி நேரம் ஓய்வுக்கு பிறகு அகைன் 6 o'clock இருந்து இந்த படிப்புகளை வந்து படிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு கைட் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு டீச்சர்ஸ் வந்து அங்க அவைலபிளா இருக்காங்க. இது வந்து கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ். ஓகே, ஆப்ஷன் தான் சார், நான் வீட்டுக்கு போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாணவர்களுக்காக இது வந்து ஆப்ஷன்ஸா கொடுக்காம கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸா கொடுத்து ஈவினிங் 6 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்றாங்க. படிக்கும் பொழுதே வந்து அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர், ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ், குவாலிஃபைட் பீப்புள் வந்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸா இருப்பாங்க. இன்னைக்கு மார்னிங் கிளாஸ்ல அவங்க என்ன படிச்சாங்களோ அதை ஈவினிங் ரிவைஸ் பண்றது, டெஸ்ட் எழுதி பார்க்கறது, அந்த நேரங்கள்ல அவங்களுக்கு வர சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் வந்து எவ்ரி 50 ஸ்டூடெண்ட்ஸ் 50 மாணவர்களுக்கு ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ், ஒரு வார்டன்ஸ் அப்படின்ற மாதிரி அங்க வந்து ஆசிரியர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. சோ இதுதான் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இங்க படிக்கிற மாணவர்கள் பொதுவாகவே இந்த படிப்புகள் வந்து எடுத்து படிக்கும் மாணவர்கள் அவர்களுடைய தவறான வழிகாட்டுதல்களால் குறைவான நேரத்தை மட்டுமே செலவு செய்து படிப்பதனால அவங்க வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு பண்ணி படிச்சுட்டு நிறைய நாளா என்னால படிக்க முடியல, இந்த படிப்பு ரொம்ப டஃப் அப்படின்னு சொன்ன மாணவர்களுக்கு இது முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு பொதுவாகவே மாணவர்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 15% வரைக்கும் தான் இருக்கும். ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நீங்க ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா ஜனவரி அல்லது ஜூன் மாதங்கள்ல ரிசல்ட்ஸ் வரும். அந்த நேரங்கள்ல நீங்க வந்து பிரபலமான நாளிதழ்கள்லயோ இல்ல வெப்சைட்ஸ்லயோ போய் பாத்தீங்கன்னா கூட தெரியும், அந்த நிறுவனமே கொடுக்குற தகவல் வந்து 15% வரைக்கும் பாஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது. ஆனால் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமாக படிக்கும் மாணவர்கள் சிஏ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் 60% வரைக்கும், இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் 50% வரைக்கும் தேர்ச்சி விகிதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷன்ல 100% மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைகிறாங்க. இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் 60 முதல் 80% மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைகிறாங்க. இது கடந்த 4 வருடங்களாக ஆவரேஜா நான் இங்க மாணவர்கள் வந்து எடுத்துட்டு இருக்கிற பாஸ் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நான் இங்க உங்களுக்கு தகவல் கொடுத்துட்டு இருக்கேன். சோ அதற்கான முழு காரணமே வந்து இங்க தங்கி படிக்கும் மாணவர்கள் அல்லது இங்க முழு நேரமாக அவர்கள் இந்த படிப்புகளை எடுத்து படிக்கிறது தான். ஓகே, இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த படிப்புகள்ல சம்பந்தப்பட்ட ஒரு போல் ஒண்ணு கண்டக்ட் பண்றேன். ஓகே, அந்த போல்ல ஒரு சில தகவல்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த படிப்புகளை நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்ற வழிகாட்டுதல்களும் என்னால கொடுக்க முடியும். உங்களுக்கு இப்போ ஒரு போல் வந்திருக்கும் பாருங்க. In which of the following reason you are hesitating to choose CA/CMA courses? பின்வரும் எந்த காரணங்களால் CA/CMA மற்றும் CS படிப்புகளை எடுத்து படிப்பதற்கு நீங்கள் தயங்குகின்றீர்கள்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் +2ல சயின்ஸ் குரூப் படிச்சேன், அதனால CA/CMA கோர்சஸ் படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அல்லது ரெண்டாவது ஆப்ஷன் CA கோர்சஸ் வந்து ரொம்ப டஃப். மூணாவது ஆப்ஷன் இட் இஸ் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தமிழ் மீடியம் படிச்சேன், என்னால படிக்க முடியுமா? நான்காவது ஆப்ஷன் வந்து 5 வருஷம் படிக்கணும் சார் அப்படின்றது. இன்னொரு 10 செகண்ட்ஸ் நான் டைம் தரேன். சோ இங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மாணவர்கள் வந்து நீங்க போலிங் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான சந்தேகங்களை வந்து என்னால விளக்க முடியும். நன்றி. சோ இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மாணவர்கள்ல வந்து 45% 50% மாணவர்கள் வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப டஃப்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் 40% மாணவர்களுக்கு இது வந்து லாங் டைமா நான் படிக்கணும் இந்த கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ அவங்களுக்கான சந்தேகங்களை வந்து நான் விளக்கம் பண்றேன். விஜயலட்சுமி மேடம், அடுத்து ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்ப நம்ம போல் பண்ணோம் இல்லைங்க சார்,
அதுபடி பார்த்தோம் அப்படின்னா கூட சிஏ கோர்ஸ் டஃப் அப்படிங்கிறதுல வந்து அதிக சதவீத மாணவர்கள் வந்து அது கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அதை நாம எப்படி ஹேண்டில் பண்றோம் சார்? சிஏ கோர்ஸ் டஃப் அப்படின்னு சொல்றோமே, அது எப்படிங்க சார்? ஆமா, அதுதான் இந்த நிகழ்ச்சியில வந்து இதுக்கு முந்தைய கேள்வியில கூட நான் கொடுத்த விளக்கம். அதாவது அது சம்பந்தமா தான் நான் இந்த போலிங்கை வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு, இந்த படிப்புகள் வந்து டஃப் அப்படின்னு சொல்றது. நிச்சயமா கிடையாதுங்க. இந்த படிப்பை டஃப்னு சொல்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படிப்புகள் டஃப்னு சொல்றது யாரு? இந்த படிப்புகளை வந்து முழுமையா முடிக்க முடியாதவங்க இந்த படிப்புகளை வந்து டஃப்னு சொல்றாங்க. சோ அவங்க வந்து ஏன் வந்து இந்த படிப்பை டஃப்னு சொல்றாங்க, ஏன் அவங்க முடிக்கல அப்படின்ற ஆராய்ச்சியும் நம்ம பண்ணணும். ஓகே, சோ பொதுவாகவே பெற்றோர் கூட சொல்லுவாங்க, நீ சிஏ படிக்க போற, அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் படிச்சுட்டே இருக்கான், இன்னும் முடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாதுங்க. அவங்க எந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து இது ஒரு தொழிற்படிப்பாக கருதி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 முதல் 12 மணி நேரம் வரைக்கும் படிப்பதற்கு மட்டுமே அவங்களுடைய கவனம் முழுசியும் செலுத்தி இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களால வந்து இந்த படிப்புகளை முடிச்சிருக்க முடியும். அது டஃப்பாவே அவங்க கருத முடியாது. சோ அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கிராஜுவேஷன் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க, இல்ல ஒரு பார்ட் டைம்ல ஒரு ஜாப் போவாங்க, இல்ல பார்ட் டைம்ல இந்த கோர்ஸ் படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்க முடியாது. சோ அதற்காக தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில இந்த படிப்புகள் வந்து முழு நேரமாக படிக்கணும், கைத்தேர்ந்த ஆசிரியர்கள் கிட்ட படிக்கணும். ஓகே, நிறைய நேரம் படிப்புகளுக்கு செலவு செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்துலதான் இந்த கல்லூரியை வந்து முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு வருகிறது. அப்படி படிக்கிற பட்சத்துல இந்த படிப்புகள் வந்து டஃப்பான படிப்புகளா இருக்காது. இது முதல் விளக்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த படிப்புகள் வந்து இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு அப்படின்றதுனாலையும், அதுல நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதுனால சிலபஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். சோ அந்த துறையில இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்கன்றதுனால, ஏன்னா உங்களுக்கு அதற்கு அடுத்த நிலையில வந்து உங்களுக்கான வேலை வாய்ப்புகள், நீங்க சம்பாதிக்கும் வாய்ப்புகள் எல்லாமே மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் இல்லையா? சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து காம்ப்ரிஹென்சிவா கொடுத்திருக்காங்க. நீங்க நல்ல முறையை தேர்ந்தெடுத்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த படிப்புகள் வந்து டஃப்பான படிப்புகள் கிடையாது. சோ அடுத்ததான் இந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் கேட்கிற கேள்வி, சார் இந்த படிப்புகள் வந்து சிஏ சிஎம்ஏ, சோ இந்த ரெண்டு படிப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் ஏற்கனவே இந்த படிப்புகள் பத்தி பேசும்போதே சொல்லியிருந்தேன். என்னன்னா சிஏ சிஎம்ஏ ரெண்டு படிப்புகளும் காமர்ஸ் துறையில் நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதுல வந்து நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது கிடையாது. சிஏக்கு அடுத்தபடியா நம்ம சிஏவை பாக்குறோம். எனவே எல்லா கோர்சஸும் ஒரே மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய படிப்புகள் தான். சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 5 வருட காலம் ஆகும் இந்த படிப்பை முடிப்பதற்கு. சோ அந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க 3 வருஷம் கம்பல்சரி ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த படிப்புகள்ல நீங்க ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸ் பற்றிய விஷயங்கள் வந்து முழுமையா படிக்க போறீங்க. சோ படிச்சு முடிச்ச பிறகு நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, ஆடிட் பண்றது, அவங்களுக்கான டாக்ஸ் பிளானிங், ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், அந்த மாதிரியான துறை சார்ந்த வேலைகள் உங்களுக்கு இருக்கும். ஆனால் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஏ படிப்புகள் இருக்கிற அக்கௌண்டிங், இன்கம் டாக்ஸ் மாதிரியான விஷயங்களையும் படிப்பீங்க. கூடுதலாக நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு நிறுவனம் வந்து நான் நிகழ்ச்சி பொதுவா சொல்றது, ஒரு குண்டூசி தயாரிக்கும் நிறுவனத்துல ஆரம்பிச்சு ஒரு கப்பல் தயாரிக்கும் நிறுவனம் வரைக்கும் அந்த நிறுவனங்கள் வந்து உற்பத்தி துறை சார்ந்த நிறுவனமாகவோ அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட நிறுவனமாகவோ இருந்தால் அவர்கள் தயாரிக்கும் பொருட்களுடைய அடக்க விலை என்ன, அல்லது அந்த நிறுவனம் லாபகரமாக செயல்பட வேண்டும் என்றால் அவங்களுடைய காஸ்ட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஓகே, ஸ்டாக் எப்படி மேனேஜ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ஸ், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி படிச்சவங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும். சோ பொதுவாகவே இந்த ரெண்டு படிப்புகளும் ஒரே மாதிரியான படிப்புகள் தான். எனவே சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 ஆண்டு காலம் ஆகும். சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 4 வருட காலம் இந்த படிப்புகளை முடிப்பதற்கு உங்களுக்கு நேரம் செலவாகும். ஓகே, சோ அதுதான் இந்த படிப்புகள்ல இருக்கிற வித்தியாசம். எனவே வேலை வாய்ப்புகள்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு படிப்புகள்லயுமே ஈக்குவலான வேலை வாய்ப்புகள் தான் இருக்கு. ஓகே, உள்நாடு வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் சரி, பன்னாட்டு நிறுவனங்கள், அரசு துறை நிறுவனங்கள், அல்லது வந்து நீங்க வெளிநாடுகள்ல உங்களுக்கு கிடைக்க போற வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து சிஏ சிஎம்ஏ ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்ததான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது சிஎம்ஏ படிப்பு படிச்சவங்களுக்கான அந்த உள்நாட்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், அல்லது வந்து அரசு துறை நிறுவனங்கள்ல இருக்க வேலை வாய்ப்புகள், பேங்க்ல இருக்க வேலை வாய்ப்புகள் என்னென்ன. சோ பொதுவாகவே வந்து இந்த படிப்பை படிச்சா எனக்கு என்ன சார் வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து படிச்சு முடிச்ச பிறகு இந்த நிறுவனங்கள்ல மெம்பர் ஆயிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க ஒரு சார்ட் அக்கௌண்டன்டா, நீங்க ஒரு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்டா இருந்துகிட்டு உங்களுடைய ஆபீஸ்ல உங்களுடைய கிளைண்ட்ஸை வர வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, ஆடிட் பண்றது, அவங்களுக்கான டாக்ஸ் பிளானிங் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய நிறுவனத்துல உங்களோட கிளைண்ட்ஸை வர வச்சு
நீங்க பண்ணி கொடுக்கலாம். அவங்க கிட்ட இருந்து நீங்க ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க வந்து வேற ஒரு நிறுவனத்துல எம்ப்ளாயியா இருந்த, பொதுவாக பெரிய நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போறதை விட அந்த ஆடிட்டிங் டெசிக்னேஷன் இருக்கிறவங்கள அவங்களுடைய ஸ்டாஃபாவே ரெக்ரூட் பண்ணும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட சிஎஸ்சிஎம்ஏ முடித்தவர்களை அவங்களோட ஸ்டாஃபாவே வந்து ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. சோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பெரிய நிறுவனங்கள், அதாவது எனக்கு வேலைக்கு போறேனா அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து உயர் பதவிகள் தான், சிஎஃப்ஓ, சிஇஓ, பினான்சியல் அட்வைசர், டாக்ஸ் கன்சல்டன்ட், அந்த மாதிரியான உயர் பதவிகள் தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளா இருக்கும். சோ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்ல லட்சங்கள்ல தான் உங்களுக்கான சம்பளங்கள் வந்து நிர்ணயிக்கப்படுகின்றன. சோ அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சோ இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா இப்ப இந்த கடந்த 5-10 வருடங்கள்ல நீங்களே பார்த்திருக்கலாம், நிறைய வந்து இந்தியால வந்து தொழில் புரட்சி அப்படின்றது வேகமாக தொழில் நிறுவனங்கள், சேவை சார்ந்த நிறுவனங்கள் வந்து வளர்த்துட்டு வருது. சோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து டெலிபோன் கம்யூனிகேஷன்ஸ், மொபைல் தயாரிக்கிற நிறுவனங்கள், மொபைல் சேவைகள் வழங்கும் நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட அந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, அல்லது சினிமா துறை, என்டர்டைன்மெண்ட், உங்களுக்கு மால்ஸ் மாதிரியான நிறுவனங்கள், எவ்வளவு நிறுவனங்கள் வந்து புது 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 நிறுவனங்கள், ஈவன் வந்து கார் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், அந்த மாதிரியான நிறைய நிறுவனங்கள் வந்து இந்தியால வளர்ந்துட்டு வருது நம்ம சொல்லலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவம் படித்தவர்களுக்கு மருத்துவமனை சார்ந்த வேலை வாய்ப்புகள் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரிதான் பொறியியல் படித்தவர்களுக்கும் அந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் தான் இருக்கும். ஆனால் எந்த நிறுவனமாக இருந்தாலும் கல்வித்துறை, மருத்துவத்துறை, அல்லது கேளிக்கை துறை சம்பந்தப்பட்டது, அல்லது கார் ப்ரொடக்ஷன் கம்பெனி, மொபைல் ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரியான எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில வந்து ஒரு வருவாய் அல்லது செலவு அப்படின்றது இருக்கு அப்படின்னா அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அவங்களுடைய லாபங்களை வந்து கால்குலேட் பண்றது, டாக்ஸை பிளான் பண்றது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த சிஎஸ்சிஎம்ஏ படித்தவர்களால மட்டும்தாங்க பண்ண முடியும். சோ அதனாலதான் இந்த சிஎஸ்சிஎம்ஏ படித்தவர்களுக்கு எல்லா துறைகளிலுமே வேலை வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த துறை அந்த துறையும் கிடையாது, லாப நோக்கில செயல்படுற நிறுவனங்கள் மட்டும் கிடையாதுங்க. லாப நோக்கம் இல்லாமல் செயல்படும் சேரிட்டி ஆர்கனைசேஷன், சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ்ல கூட இவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ பொதுவா வேலை வாய்ப்புகள்னு சொல்லும் போதே இந்த படிப்பை முடித்தவர்களுக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கிடையாது. இந்த படிப்பை நல்ல முறையில படிச்சிருக்காங்க, சரியான புரிதல்களோட படிச்சிருக்காங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் படிக்காம இந்த படிப்புகள்ல புரிதல்களோட படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்ற நிலையே கிடையாது. ஏன்னா இந்த படிப்புகள்ல அவங்க ஆல்ரெடி பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் வர கெயின் பண்றாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது பல நிறுவனங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அரசு துறை நிறுவனங்கள், சோ பொதுவாகவே அரசு துறை நிறுவனங்கள்ல வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மாதிரியான தேர்வுகள் மூலமாக தான் ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க. சோ அப்படி தேர்வு செய்யும் பொழுது ஒருவேளை இந்த துறை சார்ந்த வேலைக்கு ஆட்களை எடுக்கும் பொழுது ஓகே வந்து அவங்க வந்து அக்கௌண்டிங் செக்மெண்ட்ல அவங்க வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் ரெக்ரூட் பண்ணும்போது, டாக்ஸ் பிளானிங் ஆட்களை எடுக்கும் பொழுது இந்த துறை சார்ந்தவர்களுக்கு அந்த போட்டித் தேர்வுகள்ல வந்து எளிதில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ மற்ற துறை சார்ந்தவர்கள், மற்ற மாணவர்கள் இந்த தேர்வுகளை எழுதும் பொழுது அந்த தேர்வுகள்ல வெற்றி அடைவதை விட சிஎஸ்சிஎம்ஏ முடித்தவர்கள் அந்த தேர்வுகளை எளிதில் வந்து வெற்றி அடைய முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகள் வந்து அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்புகள். அப்படி இருக்கும் பொழுது அவங்க அந்த படிப்புகளை வந்து ஏற்கனவே நல்ல முறையில படிச்சு முடிச்சுட்டாங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எக்ஸாம்ஸை வந்து ரொம்ப ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த தேர்வுகளை வந்து அவங்க எளிதில் எதிர்கொள்ள முடியும். நல்ல மதிப்பெண்களில் முதல் வரிசை பட்டியல அவங்க வந்து தேர்வுகளை வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து மாநில அரசு அல்லது மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி தேர்வுகள் மூலமாக ஆட்களை தேர்வு செய்வாங்க. சோ நீங்க வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள், அரசு துறையில பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கிகள் அல்லது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், பொதுவாக பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய வரிகள் சம்பந்தப்பட்ட இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரியான டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல கூட வந்து உங்களுக்கு ஹையர் டெசிக்னேஷன்ஸ், ஓகே நீங்க வந்து ஒரு கமிஷனர் மாதிரி, இன்ஸ்பெக்டர் மாதிரியான ஹையர் டெசிக்னேஷன்ல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுதான் இந்த துறையில இருக்கிற வேலை வாய்ப்புகள். சோ இந்த துறையில படிச்சவங்க வெற்றிகரமா முடிச்சவங்களுக்கு செல்ஃபா பிராக்டிஸ் பண்றது அல்லது நிறுவனங்களுக்கு போய் நேரடியாக வேலை செய்வது மாதிரியான வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவுல இருக்குன்னு சொல்லலாம். விஜயலட்சுமி மேடம், வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இப்போ நீங்க பேசும்போது வெற்றிகரமா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பத்தி சொன்னீங்க சார். இன்கேஸ் அவங்களோட தனிப்பட்ட காரணங்களால கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க சார்? ஓகே, சரி, நீங்க கேட்கறது ஒரு நல்ல கேள்வி. நிறைய மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா படிப்புகளிலுமே வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அந்த படிப்புகளை வந்து தொடர முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னு சொன்னா அவங்க அதை எப்படி எதிர்கொள்றாங்க? மற்ற தொழிற்படிப்புகளில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் வந்து சிஎஸ்சிஎம்ஏ தொழிற்படிப்புகள்ல இருக்கு.
என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க மருத்துவம் படிக்கிறீங்க, ஒரு 3 வருட காலம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணம், ஒரு அவங்களால படிக்க முடியாம போகலாம், சிலபஸ் டஃபா இருக்குன்றதுக்காக, அல்லது அவங்களுடைய சேர்க்கை கட்டணம் அதிகம், அதுக்கு மேல அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியல, இல்ல வந்து ஏதோ ஒரு காரணங்களால அந்த படிப்பை வந்து அவங்க பாதியில நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற மாதிரி எந்த சர்டிபிகேட்ஸும் வழங்கப்படுறது கிடையாது. ஃபர்தரா அவங்க வந்து எதுவுமே படிக்கலன்ற மாதிரி தான் இருக்குமே தவிர, அடுத்து அவங்க அவங்களுடைய +2 குவாலிஃபிகேஷனோட தான் இருக்கணும். ஆனா சிஎஸ்சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாதுங்க. இதுல வந்து ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் முடிச்சு ஆர்டிகல்ஷிப் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களை நம்ம செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸா கன்சிடர் பண்றோம். நீங்க வந்து பிரபல நாளேடுகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், வாராந்திர சண்டேஸ்ல வர கிளாசிஃபைட் பேஜ்ல எல்லாம் சிஏ சிஎம்ஏல இன்டர்மீடியேட் முடித்த மாணவர்களுக்காகவே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சிஏ முடித்தவர்களுக்கு என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கோ அதற்கு அடுத்தபடியாக ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் மட்டும் முடிச்சு செமி குவாலிஃபைடா இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த நிறுவனம் வந்து இந்த மாணவர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்காங்க. சோ பொதுவாக மாணவர்கள் கேட்கறது என்னன்னா, இந்த படிப்பை நான் பாதியில விட்டுட்டேன்னா நான் என்ன பண்றது, சோ எனக்கு தொழில் படிப்பு வேலை வாய்ப்புகள் என்னவா இருக்கும், அப்ப நான் +2 தான் என்னுடைய குவாலிஃபிகேஷனா இருக்குமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. சோ அப்படி நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கான செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் ஒரு சர்டிபிகேட்டோட நீங்க வேலை வாய்ப்புகள்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அதிக அளவுல உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நான் வந்து ஏன் வந்து பாதியிலே டிராப் பண்றோம், மாணவர்கள் வந்து பொருளாதார சிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னா பாதியில டிராப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் முடிச்சு நீங்க வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் கிடைக்கும். சோ அந்த ஸ்டைஃபன் பாத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். அந்த ஸ்டைஃபன் வாங்கிட்டு நீங்க அந்த பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு ஃபைனல் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவாகவே நம்ம மாணவர்களுக்கு வந்து இந்த படிப்பை பாதியிலேயே விடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட நாங்க கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு அந்த 5 வருட காலம் படிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த வாழ்க்கையுமே வந்து மொத்தமா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். அதற்கும் மீறி ஏதோ ஒரு காரணங்களால எனக்கு வந்து இந்த படிப்பு தொடர முடியாம போயிடுச்சுன்னா எனக்கு இந்த மாதிரியான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது உங்களுடைய ஆடிட்டர்ஸ் கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பார்ட் டைமா வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. லைக் ஒரு கிளைண்ட்டுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, அவங்களுடைய டாக்ஸ் பிளானிங்க்கு ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய மாணவர்கள் நான் பாக்குறேன். அந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு ஈவினிங் வந்து 6 o'clock இருந்து 10 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணி 15,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்றாங்க. ஓகே, சோ அந்த மாதிரியான பொருளாதார சிக்கல்கள் இருக்கிற மாணவர்களுக்கான அறிவுரை இது. இதுல இன்னொரு கேள்வியும் வரும். ஏற்கனவே ஒரு மாணவர் வந்து சாட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னா, சிஏ முடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா என் கையில ஒரு கிராஜுவேஷன் கூட இல்லாம இருக்குமே, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் சிஏ ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணும் போதே சோ பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸுக்கு இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டியில நம்மளோட பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஓகே, சோ அப்ப வந்து சிஏ ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து இந்த பிகாம்க்கு மொத்தம் 4 பேப்பருக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதினா போதும். இப்போ ஒரு சந்தேகம் வரும், என்ன சார் நீங்க வந்து டிகிரி படிச்சுட்டு இந்த படிப்புகளை படிக்கும் பொழுது படிப்புகள் வந்து ரொம்ப டஃபா இருக்கும், நீங்க வந்து சிஏ சிஎம்ஏ கோர்சஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும், டிகிரி கோர்சஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எதுக்கு நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னு கேட்கலாம். பொதுவாகவே டிகிரி கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 5 பேப்பர் இருக்கும். நீங்க 6 செமஸ்டர்ல தான் உங்களோட பிகாம் முடிக்க முடியும். அப்போ நீங்க 30 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் எழுதணும். சோ அந்த 30 பேப்பருக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சிஏ படிப்புகளுக்கான கான்சென்ட்ரேஷனும் நீங்க பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு படிப்புகள்ல மட்டும் தான் உங்களால ஃபுல் டைமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. சோ ஆனா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த வசதி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் சக்சஸ்ஃபுல்லா முடிச்ச பிறகு பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு டிகிரிக்கு ஜஸ்ட் 4 பேப்பருக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதினா போதும், நமக்கு நேஷனல் யூனிவர்சிட்டி இந்திரா காந்தி நேஷனல் ஓபன் யூனிவர்சிட்டி மூலமாக பிகாம் சர்டிபிகேட்ஸும் நம்ம கைக்கு வந்துடும். சோ அப்ப பாருங்க, எனக்கு வந்து ஒரு பயமே வேண்டாம், என் கையில வந்து டிகிரி இல்ல அப்படின்ற பயம் வேண்டாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகிரி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க +2 முடிச்ச பிறகு சிஏல ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியேட் முடிச்சீங்கன்னா உங்க கையில செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் இருக்கும். அந்த படிப்புகளுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜி படித்தவர்களுக்கு இணையாக குறைந்தபட்சம் 50,000 முதல் சம்பாதிக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிஏ முடித்தவர்களுக்கு அடுத்த நிலையில உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன கேள்வி மேடம்? இப்போ நம்ம Q&Aல மகேஷ் பிரபு அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க சார். 12th முடிச்சிட்டு டைரக்டா சிஏ படிக்கிறது ஈஸியா இருக்குமா, இல்ல ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு படிச்சாதான் ஈஸியா இருக்கும்னு சொல்றாங்களே, இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க.
ஓகே. சோ இந்த கேள்வி அவங்க ஏன் கேக்குறாங்கன்னா, இதுக்கு நான் முன்னாடி கொடுத்த விளக்கம் தான். என்னன்னா, நான் வந்து 2 ஆப்ஷன் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து +2 முடிச்ச உடனே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறது டஃபா இருக்காதா? ஓகே. அப்ப நான் ஒரு டிகிரி படிச்சிட்டேன்னா, எனக்கு வந்து நிறைய நாலேஜ் வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி நான் இந்த படிப்புல படிக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம். அது மட்டும் இல்லாம நான் கூடவே டிகிரியும் படிச்சிருந்தேன்னா, ஒருவேளை இந்த சிஎஸ்சிஎம்ஏ கோர்சஸ் முடிக்க முடியாம போயிடுச்சுன்னா என் கையில ஒரு டிகிரியாவது இருக்கும் அப்படின்றத. இதற்கான முழு விளக்கம் தான் நான் முந்தைய கேள்வியிலேயே கொடுத்திருந்தேன். இருந்தாலும் இதுல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள் என்ன சொல்லுகின்றன. இந்த நிறுவனங்கள் வந்து சிஏ நிறுவனம் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஆரம்பிச்சதுல இருந்து 3 லட்சம் மாணவர்கள் வந்து இதுல படிச்சிருக்காங்க. நிறைய பேர் பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இருக்காங்க. நிறைய பேர் வந்து நிறுவனங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இத்தகைய ஒரு பெரிய தொழிற்படிப்பை வழங்குகின்ற நிறுவனமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த படிப்புகளை படிப்பதற்கு நீங்கள் +2 படித்திருந்தால் போதும். அதுதான் குறைந்தபட்ச தகுதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை விட்டுட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒருவேளை இந்த படிப்புகள் வந்து கஷ்டமான படிப்புங்க, நீங்க எல்லாருமே டிகிரி படிச்சுதான் படிக்கணும்னு அவங்களே அட்வைஸ் கொடுத்திருப்பாங்க. அப்படி சொல்லல. இந்த நிறுவனம் சொல்லியிருக்கிறது நீங்க +2 முடிச்சோடனே இந்த படிப்புகளை எடுத்து படிங்க அப்படின்றது. ஏன் அந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க +2 முடிச்ச பிறகு ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஆர்டிகல்ஷிப், அதுக்கப்புறமா ஃபைனல் சிஏல படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 வருட காலம் ஆகும். அப்ப நீங்க ஒரு 22 வயசுலயே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா மாற முடியும். சிஎம்ஏ வரனா நீங்க 21 வயசுலயே பிராக்டிசிங் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்டா மாற முடியும். அப்படி இல்ல நான் டிகிரி படிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 வயசுல டிகிரி முடிச்சுட்டு 17 வயசுல +2 முடிச்சுட்டு அடுத்ததான் 3 வருட காலம் டிகிரி 20 வயசு வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏஓ சிஎம்ஏஓ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 அல்லது 25 வயதுகள் ஆகிவிடும். சோ மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லைக் இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ் எல்லாமே உங்களுக்கு +2 முடிச்ச உடனே படிக்கிற மாதிரி தான் சிஎஸ்சிஎம்ஏ கோர்சஸும் நீங்க +2 முடிச்ச உடனே படிக்க முடியும். ஓகே சார், இந்த விழிப்புணர்வு எங்களுக்கு இல்ல, நான் வந்து டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டேன், இல்ல இப்ப நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், அப்ப நான் சிஎஸ்சிஎம்ஏ படிக்க முடியாதா அப்படின்ற சந்தேகம் வேண்டாம். நீங்க டிகிரி முடித்த பிறகும் சிஎஸ்சிஎம்ஏ படிக்க முடியும். ஆனா நாங்க கொடுக்குற அறிவுரை என்னன்னு பாத்தீங்கன்னா, +2 முடிச்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க சிஎஸ்சிஎம்ஏ படிக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா நாங்க பாக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, டிகிரி படித்த பிறகு சிஎஸ்சிஎம்ஏ படிப்பவர்களுடைய வெற்றி விகிதத்தை விட +2 முடித்த மாணவர்கள் இந்த சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகளை எடுத்து படிக்கும் பொழுது எளிதில் தேர்ச்சி அடைகின்றனர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு நீங்க நிறைய நேரம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். இந்த +2 முடிச்ச மாணவர்களுக்குனே ஒரு ஆப்டிடியூட் இருக்கும். 8 மணி நேரம் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டியூஷன் இல்ல வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் போஸ்ட் பண்ணி அவங்களை படிக்க வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு நாள் முழுக்க அவங்க படிப்புன்னு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண காரணத்தினால அடுத்து அவங்க எடுத்து படிக்க போற சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகளும் அதே முறையில படிச்சு எளிதில் வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஆனா இதே டிகிரி படிக்கிற மாணவர்கள் வந்து +2 முடிச்ச பிறகு காலேஜ் போனாங்கன்னா குறைவான நேரம் தான் கல்லூரியில நேரத்தை செலவு பண்றாங்க. அடுத்து அவங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்ஸ், கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு கனவுன்னு போறதுனால அடுத்து அவங்க சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகள் வரும்பொழுது கூட நிறைய நேரம் செலவு பண்ணி படிக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். சோ சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2 முடித்தவுடன் இந்த படிப்புகள்ல சேர்ற மாணவர்கள் தான் எளிதில் வெற்றி அடைகின்றனர். ஓகே, நான் வந்து ஏற்கனவே +2 முடிச்சிட்டேன் சார், நான் வந்து இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், இப்ப ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இப்ப நீங்க சிஎஸ்சிஎம்ஏ கோர்சஸ் படிக்க முடியும். ஆனால் +2 முடித்தவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதை மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2 முடித்த மாணவர் வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஆர்டிகல்ஷிப், ஃபைனல் அப்படின்ற நிலைகள்ல இந்த படிப்பை படிப்பாங்க. இதே நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபவுண்டேஷன்ல உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிகிரில நீங்க வந்து காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா 55% அண்ட் அபோவ் எடுத்தீங்கன்னா மட்டும் நேரடியாக நீங்க இன்டர்மீடியட் படிக்க முடியும். அல்லது சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தீங்கன்னா 60% அண்ட் அபோவ், அதாவது சயின்ஸ் குரூப் அப்படின்றது நீங்க என்ன வேணா படிச்சுக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிஇ மாதிரியான படிப்புகள் கூட படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஃபவுண்டேஷன் நிலைக்குள்ள போகாம, அதாவது 60% மேற்பட்ட மதிப்பெண் நீங்க எடுத்திருக்கணும். அப்ப நீங்க ஃபவுண்டேஷன் குரூப்ல போகாம இன்டர்மீடியட், ஆர்டிகல்ஷிப், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சு முடிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, +2 படிச்சிருந்தேன்னா பாஸ் ஆகியிருந்தா மட்டுமே போதும். எனக்கு வந்து பாஸ் பர்சன்டேஜ் பார்க்க மாட்டாங்க, எலிஜிபிலிட்டின்ற ஒரு கேட்டகரியே கிடையாது, பாஸ் அப்படின்றதுதான் எலிஜிபிலிட்டி. ஆனா நான் டிகிரி படிச்ச பிறகு படிக்கலாம்னு ஆசைப்பட்டேன்னா ஃபவுண்டேஷன்ல எக்ஸம்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், காமர்ஸ் குரூப் படிச்சிருந்தா 55% அண்ட் அபோவ், சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தா 60% அண்ட் அபோவ் எடுத்தா மட்டும்தான் ஃபவுண்டேஷன் படிக்காம இன்டர்மீடியட் படிக்க முடியும். சோ அதனாலதான் நாங்க அட்வைஸ் பண்றது, இப்ப +2 முடித்த மாணவர்கள் நேரடியாக ஃபவுண்டேஷன் முறையில நீங்க உள்ள வந்துருங்க. அல்லது நான் ஏற்கனவே +2 முடிச்சுட்டு இப்ப டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, டிகிரில கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அப்பதான் நீங்க 55% அபோவ்
ஆர் 60% and above எடுத்து நேரடியாக இன்டர்மீடியட் படிப்புகளுக்குள்ள போக முடியும். அடுத்து வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா மேடம்? ஆமாங்க சார். இப்போ மகேஷ் பிரபு கேட்ட கேள்விக்கான விளக்கம் கண்டிப்பா அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க சார். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த மாணவர்கள் மனசுல தோன்ற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நாங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கோம், எங்களால CA/CMA கோர்ஸை படிக்க முடியுமா? இதுக்கு நம்மளோட ஆன்சர் என்னங்க சார்? நிச்சயமா படிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகள் வந்து யார் யார் படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த கல்வி நிறுவனங்கள் கொடுக்கல. ஓகே, அதனாலதான் அவங்க வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்க நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கணும், +2 95% 99% ஸ்கோர் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கொடுக்கல. யார் வேணா இந்த படிப்புகளை எடுத்து படிக்க முடியும். நீங்க சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம், ஏற்கனவே சொல்லிட்டு நான் வந்து நீங்க வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கலாம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலேயே கடந்த வருடம் ஒரு அரசு பள்ளியில் தமிழ் மீடியம் படித்த ஒரு மாணவர், அவர் வந்து ஃபவுண்டேஷன்ல 182 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். சோ அவர் வந்து தமிழ் மீடியம் படிச்ச மாணவர். அது வந்து உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கணும். அதுக்காக தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி என்ன பண்றாங்கன்னா, மாணவர்கள் வந்து சேரும் பொழுது அவர்களுக்கு தேவையான இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் டெவலப் பண்றது, அந்த மாதிரியான கூடுதல் பயிற்சிகளும் வழங்குறாங்க. மாணவர்களுக்கு வந்து ஆங்கில புலமை பெறுவதற்கான கூடுதல் பயிற்சிகளை வந்து வழங்குறாங்க. இங்க படிக்கிற மாணவர்கள் கிட்ட வந்து அந்த பாகுபாடே இருக்காது. அவங்க சயின்ஸ் குரூப் படிச்சாங்களா, காமர்ஸ் குரூப் படிச்சாங்களா, இதே சயின்ஸ் குரூப் படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொன்னா அதுல மாணவர்களுக்கு வந்து முதல் 3 மாதங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான அக்கௌண்டன்சில இருக்கிற ஃபவுண்டேஷன், ஓகே, அந்த பயிற்சி கொடுத்துதான் அவங்களுடைய சிலபஸ்க்குள்ள வரும்போது அவர்கள் வந்து சயின்ஸ் குரூப் படிச்ச மாணவர்களுக்கும் அறிவியல் காமர்ஸ் துறை படித்த மாணவர்களுக்கும் எந்த வித்தியாசமே இல்லாம தான் இந்த படிப்பை வந்து அவங்க தொடர்றாங்க. அதே மாதிரிதான் தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம், எனிவே நீங்க வந்து இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க. ஏன்னா இந்த படிப்புகளுக்கான தேர்வுகள் வந்து ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டும்தான் நடத்தப்படுகின்றன. ஓகே, சோ அப்ப நீங்க வந்து இங்கிலீஷ்ல தான் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்கன்னா அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி உங்களுக்கு பண்ணிடுவாங்க. எனிவே நீங்க வந்து தமிழ்ல படிச்சுட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விளக்கங்கள் வந்து ஆங்கிலம் மற்றும் தமிழ்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட பொறுப்புன்னு சொல்லலாம். ஓகே, சோ இதுல வந்து நான் இந்த மாணவர்கள் சந்தேகத்திலேயே கூடுதலா இன்னொரு மாணவர் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் இந்த ஒரு பேப்பர்ல நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒரு பேப்பர்ல நான் வந்து ஃபெயில் ஆனாலும் எல்லா பேப்பருக்கும் நான் எக்ஸாம்ஸ் எழுதணுமாமே? இது நிச்சயமா ஒரு வதந்தி தாங்க. ஓகே, சோ சிஏ பொறுத்த வரைக்கும் மொத்தம் நீங்க 20 பேப்பர்ஸ்க்கு படிக்க போறீங்க. 20 பேப்பர்ல ஒரு பேப்பர் ஃபெயில் ஆயிட்டா திருப்பி 20 பேப்பருக்கும் நான் எக்ஸாம்ஸ் எழுதணுமா அப்படின்ற கேள்வியே உங்க மனசுல வரக்கூடாது. ஏன்னா நான் இந்த படிப்புகளை எத்தனை நிலைகள்ல நீங்க படிக்க போறீங்கன்றதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா நிலை நிலையா நீங்க பிரிச்சு படிக்க போறீங்க. ஃபவுண்டேஷன்ல 4 பேப்பர் மட்டும் தான் படிக்க போறீங்க, அங்க 20 பேப்பர் இல்ல. அப்ப 4 பேப்பர் நீங்க படிக்கிறீங்கன்னா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க 4 பேப்பர்லயும் ஒரே நேரத்துல தேர்ச்சி அடைய வேண்டும். தேர்ச்சின்றது ரொம்ப ஈஸி தாங்க, 40 மதிப்பெண்கள் தான். நீங்க +2ல வந்து 6 பேப்பருக்கு எழுதுறீங்க, அடுத்து நீங்க ஃபவுண்டேஷன் படிக்க போறது 4 பேப்பர் தான். அந்த 4 பேப்பரும் பாத்தீங்கன்னா 40 மதிப்பெண்கள்ல தேர்ச்சி அண்ட் அக்ரிகேட் வந்து 50% எடுக்க போறீங்க. ஆனால் இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் 1ல 4 பேப்பர் இருக்கு. ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. குரூப் 1ல 4 பேப்பர் இருக்கு. இந்த 4 பேப்பர்ல ஏதாவது ஒரு பேப்பர்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? திருப்பி நான் வந்து 4 பேப்பருக்கும் எக்ஸாம்ஸ் எழுதணுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழும். சோ இந்த ஃபெயில்ன்ற வார்த்தைக்கு இங்க இடம் கிடையாதுங்க. முதல்ல வந்து நீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறீங்கன்றத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு 40 மதிப்பெண்களுக்காக ஓடக்கூடாது. ஓகே, இந்த துறையில வந்து நீங்க நிபுணத்துவம் பெறுவதற்கான படிப்பா இதை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது குறைந்தபட்சம் நீங்க 60 மதிப்பெண்களுக்கு மேல எடுக்கிறது தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதையும் மீறி ஏதோ ஒரு காரணங்களால 4 பேப்பர்ல ஒரு பேப்பர்ல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பேப்பர் மட்டும் நீங்க எக்ஸாம் எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மே மந்த் வந்து நான் அப்பியர் ஆகிறேன், 4 பேப்பருக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறேன். ஒரு குரூப்ல ஒரு பேப்பர் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்து வர நவம்பர் மாசத்துல நீங்க அதுக்கான ஒரே ஒரு பேப்பருக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஆனா அதற்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, மற்ற 3 பேப்பர்கள்ல நீங்க 60% மேல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஃபெயில் ஆன ஒரு பேப்பருக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடைக்கும். ஓகே, சோ இந்த எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா 3 டேர்முக்கு உங்களுக்கு இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே மாசம் நீங்க தேர்வு எழுதி ஒரு பேப்பர்ல மட்டும் ஃபெயில் ஆக்குறீங்கன்னா அடுத்து வர நவம்பர், அதுக்கு அடுத்த வருடத்துல வர மே மற்றும் நவம்பர் 3 பருவங்கள்ல நீங்க அந்த தேர்வுகளை எழுத முடியும். அதுக்குள்ள நீங்க அந்த ஒரே ஒரு பேப்பரை எழுதி பாஸ் பண்றதுன்றது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆனா மற்ற 3 பேப்பர்ல நீங்க 60 மதிப்பெண்களுக்கு மேல வந்து தேர்ச்சி எடுத்துக்கணும். ஓகே, சோ அப்ப வந்து 20 பேப்பர்ன்ற கேள்விக்கே இங்க இடம் கிடையாதுங்க. சோ மற்ற கிராஜுவேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகிரிலேயே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 5 பேப்பர் இருக்கு. சோ 30 பேப்பர் நீங்க வந்து டிகிரில படிக்கிறீங்க. அடுத்ததா பிஜி படிக்கிறீங்கன்னா அது ஒரு 2 வருஷம்.
சோ எத்தனை பேப்பருக்கு நீங்க எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னு பாத்துக்கோங்க. ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், சிஏன்றது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அந்த கோர்ஸ் நீங்க எழுத போற பேப்பர்ஸே மொத்தம் 20 பேப்பர்ஸ் மட்டும்தான். அந்த 20 பேப்பரும் நீங்க சேர்த்து எழுத போறது கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேஜா பிரிச்சு பிரிச்சு 4 பேப்பரா கூட நீங்க எழுதிக்க முடியும். ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா 20 பேப்பர்ஸ்க்கு 2000 மதிப்பெண்களுக்கு நீங்க தேர்வு எழுதுறீங்கன்னா 1000 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் போதும். நான் சொன்ன 50% அக்ரிகேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அது இன்னும் அவ்வளவு கஷ்டமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதனால இந்த பாஸ் பர்சன்டேஜ் ஒரு பேப்பர்ல மட்டும் ஃபெயில் ஆகிறது, இந்த படிப்புகள் டஃப் அப்படின்ற வதந்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க இதுக்கான விளக்கங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னா யார்கிட்ட இதற்கான விளக்கங்கள் தெரியணும். ஏற்கனவே இந்த படிப்பை சக்சஸ்ஃபுல்லா முடிக்காதவர்கிட்ட நீங்க போய் இது பற்றி சந்தேகங்களை கேட்க வேண்டாம். திரையில உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்க பாருங்க, ஸ்கிரீன்ல இருக்கு. 9788556999. அதாவது 978855569999 அப்படின்ற எண்ணில் நீங்க அழைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் சேர்க்கை ஆலோசகர்கள், கல்வி ஆலோசகர்கள் உங்களுக்கு இந்த படிப்பை நீங்க எப்படி படிக்கணும், எந்த வருடத்துல நீங்க முடிக்க முடியும், என்னென்ன பேப்பர்ஸ்க்கு படிக்க போறீங்க, ஓகே, இதை படிக்கிற முறைகள் என்ன அப்படின்ற முழு விளக்கமும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, சோ அதனாலதான் சொல்றேன், இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் இந்த துறையில வந்து ஏற்கனவே முடிக்காதவங்க கிட்ட போய் நீங்க இதுக்கான விளக்கங்களை கேட்காதீங்க. திரையில கொடுத்திருக்கிற எண்களுக்கு நீங்க தொலைபேசியில அழைக்கும் பொழுது கல்வி ஆலோசகர்கள் உங்களுக்கு சந்தேகங்களை நிவர்த்தி செய்வார்கள். சோ பொதுவாகவே இந்த நேரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில இருக்கிற அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். மாணவர்கள் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து காலேஜ்க்கு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நீங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஓகே, இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு விளக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். சோ பொதுவாகவே எப்படி இருக்கும் இங்க சேர்க்கை விதிமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள் வந்து அவங்க பெற்றோரோட சேர்ந்து நமக்கு கல்லூரிக்கு வந்து வருவாங்க. ஓகே, சோ இங்க வந்து இங்க யார் யாரெல்லாம் இங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், இந்த கோர்ஸ்க்கு யார் யாரெல்லாம் ப்ரொஃபசர்ஸா இருக்காங்க, இங்க வந்து டீச்சிங் மெத்தடாலஜி என்ன, கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் என்ன, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாணவர்களாக இருந்தால் அந்த ஹாஸ்டல்ல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, மாணவர் மாணவியர் தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சோ அங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு, மாணவர்கள் வந்து படிப்பதற்கான தகுந்த சூழல் இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் செக் பண்ணி தான் அட்மிஷன்ஸ் போடுவாங்க. ஆனா இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல உங்களால வர முடியல அப்படின்றதுனால நம்மளோட வெப்சைட்ஸ்குள்ள கூட நீங்க போய் பார்க்கலாம். நம்மளோட வெப்சைட் வந்து www.nmcauditingcollege.com. நீங்க திரையில கொடுத்துருக்கோம் பாருங்க, www.nmcauditingcollege.com அப்படின்றதுதான் நம்மளுடைய வெப்சைட். இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இங்க இருக்கிற ஆசிரியர்கள் யார் யாரெல்லாம் பேராசிரியர்களா இருக்கிறாங்க, எந்தெந்த பாடத்துக்கு யார் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் பொதுவாகவே இங்க பாத்தீங்கன்னா இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் தான் இருக்காங்க. சிஏ முடித்தவர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செய்கிறவங்க, பிராக்டிசிங் ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி முடிச்சவங்க தான் வந்து ஆடிட்டர்ஸா டீச்சர்ஸா இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகளை வந்து நீ சரியான புரிதல்கள் இல்லாம படிச்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா வெற்றி அடைய முடியாது. அப்ப இந்த படிப்புகளை நடத்தும் ஆசிரியர்கள் கை தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதனால நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து நல்ல துறை சார்ந்த வல்லுநர்களை வந்து ஆசிரியர்களாக நியமிச்சிருக்காங்க. அடுத்ததான் இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதையும் நீங்க பார்க்க முடியும். ஓகே, இங்க இருக்கிற உணவு வசதிகள், மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணணும்னா அவங்களுக்கான மற்ற வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லையா. அதனாலதான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவு, நல்ல குடிநீர் வசதி, ஓகே, சோ அவங்களுக்கான லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ், அவங்களுக்கு வந்து அன்இன்டரப்டடா இன்டர்நெட் அவங்க படிக்கும் பொழுது வர சந்தேகங்களை தீர்த்துப்பதற்கான ப்ரௌசிங் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் மின்சாரம், தடையில்லாத மின்சாரம், ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவியர்கள்லாம் தனித்தனி ஹாஸ்டல், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வார்டன்ஸ், கேர்ள்ஸ்க்கு வந்து லேடிஸ் வந்து வார்டன்ஸா போட்டிருக்கிறது, எவ்ரி 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வார்டன், ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர், அந்த மாணவர்கள் வந்து கல்லூரிக்குல இருந்து வந்த பிறகு உட்காந்து படிக்கிறாங்களான்றத செக் பண்றதுக்காக ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ், அந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸோட தான் நம்மளுடைய காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு காற்றோட்டமான சூழ்நிலையில இந்த படிப்புகள் படிப்பதற்கான ஒரு தகுந்த சூழலை வந்து உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட மற்ற விவரங்களை நீங்க நம்மளுடைய www.nmcauditingcollege.com அப்படின்ற ஒரு இணையதளத்தின் மூலமாக கூட நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ நிறைய வீடியோஸ் அதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஈவன் வந்து இந்த படிப்புகள்ல இருக்கிற நிலைகள், சிலபஸ், சோ அந்த விஷயங்களும் கொடுத்திருக்காங்க. பொதுவாக இந்த படிப்புகள் படிக்கும் மாணவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து படிக்கிற நேரம் வந்து குறைவாயிடும்ன்றதுனால நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில நீங்க ஒன் ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த சிஏ இன்ஸ்டியூட்ல நீங்க ஃபில் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்றது, ஃபீஸ் பே பண்றது, உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸை வாங்குறது, அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்றது மாதிரியான எந்த விஷயங்களுக்கும் நீங்க நேரத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு நம்மளுடைய கல்லூரி நிர்வாகமே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த நிகழ்ச்சியில வந்து அடுத்தது கௌஷிகா அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கு,
ரைஸ் ஆன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கௌஷிகா, நீங்க பேசுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க பேசலாம். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கௌஷிகா, சொல்லுங்க சார். இப்போ நான் பிகாம் சிஏ டிகிரி படிச்சிட்டு இருக்கேங்க சார். சரிங்க. இப்போ இந்த இயர்ல இருந்து வந்து 2 டிகிரி ஒருத்தர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இந்த காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு காலேஜ்லயும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் படிக்கிற டிகிரியை வந்து கரஸ்ல போட்டு என்னால சிஏ பண்ண முடியுமா சார்? அதாவது இந்த படிப்பு நீங்க படிச்சுட்டு இருக்கிற டிகிரி படிப்பை வந்து கரஸ்ல போட முடியுமான்றது உங்க கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க. அது உங்க பல்கலைக்கழகத்துல அவங்க கொடுக்குற வழிகாட்டுதல்கள் மூலமாக உங்க கல்லூரி மூலமா அந்த தகவலை வந்து வாங்கிக்கோங்க. ஆனா நீங்க வந்து ஏற்கனவே +2 முடிச்சு கல்லூரியில வந்து ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால நிச்சயமா இப்ப சிஏ படிப்புகள் படிக்க முடியும். ஆனா நீங்க வந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி +2 முடிச்ச உடனே கிடைக்கிற எலிஜிபிலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்க இந்த டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பிகாம் படிச்சுட்டு இருக்கிறதுனால 55% and above ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களால டைரக்டா இன்டர்மீடியேட் படிக்க முடியும். ஓகே, நீங்க வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய டிகிரியை வந்து நீங்க கரஸ்ல போட முடியுமான்றதை மட்டும் உங்க கல்லூரி நிர்வாகத்திட்ட கேட்டுக்கோங்க. மற்றபடி நீங்க +2 முடித்த மாணவர்களுக்கு உண்டான எலிஜிபிலிட்டியோட சிஏ படிப்புல வந்து ஃபவுண்டேஷன்ல இருந்து படிப்பதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க சார். இதுக்கு படிக்கணும்னா ஃபீஸ் ஃபெசிலிட்டில எப்படிங்க சார் இருக்குமா இல்ல எக்ஸ்ட்ரா இருக்குமா சார்? ஓகே, இப்போ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில நீங்க சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதற்கான சேர்க்கை விதிமுறைகள் மற்றும் வந்து இதற்கான சேர்க்கை கட்டணம், நீங்க வந்து தங்கி படிக்க போறீங்களா இல்ல டே ஸ்காலரா படிக்க போறீங்களா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பேஸ் பண்ணி தான் இந்த சேர்க்கை கட்டணம் இருக்கும். சோ இந்த ஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த திரையில கொடுத்துருக்கிற இல்லையா நம்பர் 9788556999 அப்படின்ற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணும்போது நம்மளுடைய கல்வி ஆலோசகர்கள் வந்து உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வாங்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சேர்க்கை கட்டணம் எவ்வளவு இருக்குன்ற தகவலையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில ஒரு சிலர் கேட்ட கேள்விகள் வந்து சார் வந்து நான் டே ஸ்காலரா தங்கி படிக்கலாமா, நான் ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும்ன்றது கம்பல்சரி கிடையாதுங்க. ஆனா நாங்க ஹாஸ்டல் எதுக்காக இங்க உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய படிப்புகளுக்கு மாணவர்கள் வந்து மார்னிங் ஒரு 2 hours டிராவல் பண்றது, ஈவினிங் ஒரு 2 hours டிராவல் பண்றதுன்னு சொல்லி டிராவல்லயே அவங்களுடைய முழு நேரத்தையும் வந்து செலவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டயர்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க படிப்புகளை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? சோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த படிப்புகள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழு நேர கல்லூரி. இங்க வந்து படிப்பதற்காக சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் மாதிரியான பெருநகரங்களில் இருந்து கூட மாணவர்கள் இருந்து இங்க வந்து படிக்கிறாங்க. அவங்க வந்து வெளியில ஹாஸ்டல் எடுத்து தங்கி அவர்களுக்கான வசதிகள் குறைவாக இருக்கும் பொழுது அவங்களால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த கல்லூரி நிர்வாகம் வந்து இங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க வந்து நீங்க தங்கி படிக்கணும் இல்ல வந்து நான் டே ஸ்காலரா படிக்கணும்னா உங்களுடைய ஆப்ஷன் தான் அது. ஒருவேளை நீங்க ஈரோடு மாவட்டத்திலேயே இந்த கல்லூரிக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் 1 மணி நேரத்திற்குள்ளாக டிராவல் பண்ணி உங்களால வர முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்க வீட்டுல இருந்தே வந்து டே ஸ்காலரா இங்க படிச்சுக்கலாம். கல்லூரி நிர்வாகம் வந்து பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செஞ்சு தந்திருக்காங்க. ஓகே, கல்லூரி பேருந்து வசதிகளும் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பெருந்துறை பேருந்து நிலையத்துல இருந்து 10 நிமிடங்களிலேயே நம்மளுடைய கல்லூரி வந்து அடைய முடியும் அப்படின்றதுனால நீங்க வந்து அருகாமையில இருக்கிறவங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில அருகாமையில டே ஸ்காலரா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நான் ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்க போறேன், எனக்கு இங்க வந்து ஈவினிங்ல கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ் கொடுக்கறது வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி தங்கி படிக்கிற மாணவர்களும் அதிக அளவுல இருக்கிறாங்க. இது உங்களுடைய விருப்பம் தான். நேரத்தை வந்து நீங்க வீணடிக்க கூடாது. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரத்திற்கு மேலாக படிப்பதற்கு மட்டும் நீங்க வந்து நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களோட அப்ஜெக்டிவ். சோ நிறைய மாணவர்கள் வந்து இந்த பருவத்துல இப்போ சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம், சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எல்லாம் போஸ்ட்போன் ஆயிருக்கா அப்படின்ற சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. இதற்கான விளக்கங்கள் வந்து நீங்க உங்களுடைய சிஏ இன்ஸ்டிடியூட் அண்ட் சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்ஸ் உடைய ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்ஸ்ல போய் எடுத்துக்கோங்க. ஓகே, சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிஏ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் www.icai.org அப்படின்றதான் அவங்களுடைய வெப்சைட்ஸ். ஓகே, சோ அங்க போயிட்டு நீங்க இந்த தகவல் வந்து எடுத்துக்க முடியும். சோ நிறைய கேள்வி கேட்கறாங்க. கேள்விகள் வந்து வித்தியாசமா இருக்கு. புக் பேக் கொஸ்டின்ஸ் இருந்தா வருமா அப்படிலாம் கேட்கறாங்க. அந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்காதீங்க. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றத வந்து நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த படிப்புகள் வந்து நீங்க தேர்வுக்காக மட்டும் தயார் செய்வதுன்றது தவறான வழிமுறை. ஓகே, இந்த படிப்புகள்ல நீங்க நிபுணத்துவம் பெறுவதற்கான பயிற்சிகளை வந்து நீங்க பெறணும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனாலதான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பொறுத்த வரைக்கும் இந்த மாணவர்களுக்கு வந்து அடிக்கடி வந்து டெஸ்ட் வச்சு அந்த மாணவர்கள் வந்து பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்து அந்த மாதிரி வந்து அவர்களை வந்து தயார் செய்யறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துல இருக்கும்.
விஜயலட்சுமி மேடம், வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா மாணவர்களுக்கு? இப்போ நம்ம இந்த 1 மணி நேர ஷோல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் அவங்களோட கொஸ்டின்ஸ்க்கான டீடைல்ஸ் கிடைச்சிருக்கும் சார். கண்டிப்பா. ஸோ இப்போ மாணவர்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, எப்படி என்எம்சில அட்மிஷன் போடுறது, அதுக்கு நாங்க எப்படி என்எம்சியை தொடர்பு கொள்றது அப்படிங்கிறது டீடைல்ஸ் சொல்லுங்க சார். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நேரம் வந்து பொதுவாகவே என்எம்சி கல்லூரியில வந்து அட்மிஷன்ஸ் முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனால நிறைய பேரால வர முடியாம போகுது. ஸோ இருந்தாலும் +2 வந்து நான் கம்பல்சரியா முடிச்சுவேன்ற கான்ஃபிடன்ஸ் நிறைய மாணவர்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாணவர்கள் வந்து ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணாம, ஸோ நம்மளுடைய வெப்சைட்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது இல்லாம இங்க வந்து தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து இந்த தொலைபேசி எண்கள்ல அழைக்கலாம். அல்லது இப்பவே அட்மிஷன்ஸ்க்கு வரணும் அப்படின்னா ஆல்ரெடி 60% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபில்லா இருக்கு. அட்மிஷன்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்க அந்த வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, www.nmcauditingcollege.com/admissions அப்படின்ற ஒரு லிங்க்குள்ள போங்க. நான் மறுபடியும் சொல்றேன், www.nmcauditingcollege.com/admissions அப்படின்ற ஒரு லிங்க்குள்ள போனீங்கன்னா உங்களுடைய சேர்க்கை படிவம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களுடைய பெயர், அட்ரஸ் மாதிரினா உங்களுடைய கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்த உடனே எங்களுடைய கல்வி ஆலோசகர்கள், சேர்க்கை ஆலோசகர்கள் வந்து உங்களுக்கு தொலைபேசியில அழைச்சு ஃபர்தரா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இப்ப +2 முடித்திருக்கிற மாணவர்கள் டிஏ ஃபவுண்டேஷன் அல்லது சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் நிலை மூலமாக இந்த படிப்புகளை படிப்பது சிறந்தது. அடுத்துதான் ஒரு டிகிரி படிக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா டிகிரின்னு போயிட்டீங்கன்னா நீங்க எந்த டிகிரி எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் பர்சன்டேஜ் இருக்கும். அந்த பர்சன்டேஜ்க்கு மேல எடுத்தா மட்டும் தான் நீங்க இன்டர்மீடியேட்க்கு டைரக்டா போக முடியும். அப்படின்றதுனால +2 முடித்து விட்டு நேரடியாக இந்த படிப்புகளை படிப்பதுதான் சிறந்தது. இப்போ Q&Aல சந்தோஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். சிஎம்ஏ 3 இயர்ஸ் கம்பல்சரி ஆர்டிகல்ஷிப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே, வந்து நீங்க பண்ணீங்கன்னாவே போதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிராக்டிசிங் கம்பெனிஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அல்லது ஒரு வியாபார நிறுவனம் அல்லது உற்பத்தி நிறுவனம் 1 கோடி ரூபாய்க்கு மேல வருவாய் ஈட்டும் நிறுவனங்கள்ல 15 மாத காலம் நீங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணாவே உங்களால வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும். மாணவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்கள வேற யாருக்காவது ஃபர்தரா சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துல இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரையில உங்களுக்கு வந்து தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து வெப்சைட் டீடைல்ஸும் கொடுத்திருக்கோம். சோ இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி வந்து முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு மாணவர்கள் சிஎஸ்சிஎம்ஏ படிப்புகளை நிறைய மதிப்பெண்கள் எடுத்து, அதாவது பாஸ் பண்றதுக்காக மட்டும் படிக்க முடியாதுங்க. இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் புரிதல்கள் இல்லை அப்படின்னு சொன்னா, புரிஞ்சு படிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பாஸ் பண்ணா மட்டும் போதாது, அடுத்து வேலைக்கு போகணும். நான் எப்படி சொன்ன மாதிரி அவங்க பிராக்டிஸும் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கான தகுதிகளை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி முழு நேர கல்லூரியாக இந்த படிப்புகளை வழங்கி கொண்டு வருகிறது. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிப்புகளுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த படிப்புகள் பிடித்தால் எனக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து அரசாங்க வேலை விரும்புவாங்க. அரசாங்க வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு வேலைகளாக இருந்தாலும் சரி, அவங்க கண்டக்ட் பண்ற டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் மூலமா தான் நீங்க வேலையில சேர முடியும். அந்த வேலைகளுக்கு அவர்கள் நடத்தும் போட்டித் தேர்வுகள்ல சிஎஸ்சிஎம்ஏ முடித்த மாணவர்கள் அந்த துறை சார்ந்த தேர்வுகள் நடத்தப்படும் பொழுது அதிக மதிப்பெண்கள் பெற்று அரசு துறையில வேலையில சேர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளும் மிக அதிக அளவுல இருக்கிறது. வெளிநாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படிப்புகள் முடித்தவுடன் வேலைக்குன்னு சொல்லி போனோம்னா நேரடியாக போக முடியும். 2 ஆப்ஷன் சொன்னாலே அவங்க வந்து பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாவோ இல்ல சிஎம்ஏவாவோ அவங்களுடைய ஓன் ஆபீஸ்ல பிராக்டிஸ் பண்றது, இன்னொன்னு வேலைக்கு போறது. வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம்னா வெளிநாடுகள்ல கூட நேரடியாக நம்ம வேலைக்கு போக முடியும். இங்க சிஏ முடிச்சவங்களுக்கு வெளிநாட்டுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்ற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமா வேலை வாய்ப்புகள் இருக்கு. சோ நிறைய மாணவர்கள் வந்து இன்னொரு சந்தேகமும் கேட்கிறாங்க, சார் இது வந்து ஒரு டிகிரிக்கு ஈக்குவல் தானா, என் கையில டிகிரின்றது ஒண்ணு இல்லையே, சிஏ முடிச்ச பிறகு எனக்கு ஒரு டிகிரி இருக்கணுமா அப்படி கூட ஒருத்தர் இப்ப கேட்டிருக்காரு. இல்லைங்க, இந்த படிப்புகள் வந்து பிஜிக்கு இணையான ஒரு படிப்பு, போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு இணையான ஒரு படிப்பு. எப்படி நீங்க வந்து பிகாம் முடிச்சுட்டு எம்காம் முடிக்கிறீங்களோ 5 வருஷ காலம் செலவு பண்ணி அந்த மாதிரி தான் சிஏ முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிஜி படிப்பதற்கான எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, பிஜி முடித்தவர்களுக்கான எலிஜிபிலிட்டி. சோ இது எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில மட்டுமே மொத்தம் 110 பல்கலைக்கழகங்கள்ல இந்தியாவில சிஏ முடித்தவர்கள் நேரடியாக பிஹெச்டி பண்ண முடியும். பிஹெச்டி அப்படின்றது ஆராய்ச்சி படிப்பு. பொதுவாகவே பிஹெச்டி படிக்கணும்னா நீங்க டிகிரில யூஜி முடிச்சு பிஜில நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்க பிஹெச்டி படிக்க முடியும். ஆனால் சிஏ முடித்தவர்கள் நேரடியாக பிஹெச்டி படிக்க முடியும் என்று இந்தியாவில் மட்டும் 110 பல்கலைக்கழகங்கள்ல அதுக்கான அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நீங்க பாத்துக்கலாம், இந்த படிப்புகள் வந்து சாதாரண கல்லூரி படிப்பு மாதிரி கிடையாது.
டிகிரி படிப்புக்கு இணையான படிப்பும் கிடையாது, அதற்கும் மேல அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த படிப்புகளை முடித்தவர்கள் நேரடியாக PhD படிப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். மேடம், வேற எதுவும் சந்தேகங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மாணவர்கள் எல்லாருக்குமே நன்றி. சோ இந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நடத்தப்படுகிறது. உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது இந்த படிப்புகள் சம்பந்தப்பட்ட மற்ற விவரங்கள் ஏதாவது தெரியணும் அப்படின்னு சொன்னா நான் திரையில சொல்லியிருக்கிற இந்த நம்பரை வந்து நீங்க போன் நம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து எப்பப்ப நடத்தப்படுகிறதுன்ற விவரங்களும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட nmcauditingcollege.com அப்படின்ற ஒரு இணையதளத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த தொலைபேசி எண்கள் அழைங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த எண்களை வந்து நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணலாம். சோ இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.